கேக்குதா ப்ரோ? ஓகே விஷால் ப்ரோ, டைம் ஆனாலும் கரெக்டா வந்துருவோம். இன்னைக்கு கரெக்டா வீக்கெண்டுனால வீட்ல மாட்டிக்கிட்டேன். அதனால கொஞ்சம் வீட்டு வேலைகள் சூப்பர்ண்ணா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு 8 நிமிஷம். நல்ல அதனால விஷயம், நல்ல தாமதம். விஷயம் தானே. நீங்க ஒரு சரி, குடும்பஸ்தான். ஆமா, சரி ரைட்டு. பரணி அப்படியே அப்டேட்ல இருந்து ஆரம்பிங்க. ஏற்கனவே டைம் ஆயிட்டனால கரெக்டா இருக்கும். அப்டேட்ல இருந்து ஆரம்பிங்க, அடுத்தடுத்து நம்ம தொடங்குவோம். ஓகே. SK25 ஆரம்பிங்க தலைவா. SK25 இனிதே தொடங்கியது. சுதா கோங்கரா ப்ராஜெக்ட். ஜெயம் ரவி, அதர்வா ஒரு முக்கிய ரோல் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷோட 100th ஃபிலிம். இன்னைக்கு வந்து பூஜையோட சேர்ந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் வந்து அரௌண்ட் 250 crores சொல்கிறாங்க. அதே மாதிரி அதே ஜெயம் ரவி அவர்கள் 34th ஃபிலிம் டாடா பட டைரக்டரோட ஒரு ஃபிலிம் பண்ணுறாரு. அதோட பூஜையுமே இன்னைக்கு நடந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ ரீசெண்டாக வந்து சசிகுமார், சிம்ரன் நடிச்ச அந்த டீசர் ரிலீஸ் ஆகி எல்லாரும் நல்லா சொன்னாங்கல்ல, அதோட டப்பிங் வந்து ப்ராசஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சப்தம் படத்துலேருந்து ஆதிக்கு பர்த்டே விஷ் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டாக்கு மகாராஜ் அவரோட த ரேஜ் ஆஃப் டாக்கு அப்படின்ற பாடல் வந்து அந்த படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணா அவர்கள் தான் நடிக்கிறாரு அந்த படத்துல. அதே மாதிரி த்ரிஷா அவர்களோட 22nd இது ஃபிலிம் கேரியர்ன்றதுனால சூர்யா ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த செட்ல வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? அந்த ஜெயம் ரவி 34 படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பி வாசு பையன் நடிக்கிறாரு, முக்கியமான ரோல்னு கேள்விப்பட்டேன். சக்தி. பரணி ப்ரோ, நீங்க பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பி வாசு தெரியும், பட் அவர் பையன் தர இந்த பாட்டுங்க, என் பேரு முல்லா நான் பாட போறேன் நல்லா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், நினைத்தால் இனிக்கும்ல, பிருத்திவிராஜ் படம். ஞாபகம் இருக்கா ப்ரோ இன்னொரு பாட்டு ரொம்ப இருக்கு ப்ரோ, சந்தோஷம். முகத்தை எப்போதும். ஏங்க அது பிருத்திவிராஜ்ன்றதுனால இவர் பார்த்திருப்பாருன்னு கேட்டேன், வாய்ப்பு இல்ல. சூர்யா யுவன் சாங் 45 இல்ல நட்டி ப்ரோ, இருக்காரா? இது யுவன் சாங் இல்ல. நட்டி இருக்காரு தலைவா சூர்யா 45ல. ஆனா சூர்யா 45 லுக்கு பாத்தீங்களா? சூர்யா லுக்கு மஜாவா இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா, பார்த்தேன். பியர்டு ஒயிட்டா கொஞ்சம் இருந்துச்சு. சால்ட் அண்ட் பெப்பரா வேற இருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. விஷால் ப்ரோ, நீங்க சொன்ன அந்த பாட்டல் லோக் அந்த சீரியஸ் வந்து நான் ஆல்ரெடி 2 எபிசோடு பார்த்துருக்கேன் போல. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு பல வருடங்களுக்கு முன்னாடியா? அதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்குறப்ப எனக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு, எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்புறம் 2 எபிசோட் பார்த்தப்ப தான் வந்து ஃபீல் ஆச்சு, 2வது எபிசோடில் ஏதோ பாதியில் ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு 3 எபிசோடு முடிச்சிட்டேன். ஸோ சூப்பர் சூப்பர். முடிச்சிடும் ஹவ் இஸ் இட்? முடிச்சிடும் நல்லா இருக்கு. சோ ஃபார் குட். நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். முடிச்சிட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பா. சூப்பர். பரணி ப்ரோ, இந்த மோகன்லால் படம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேள்விப்பட்டேன், அது என்ன உண்மையா? ஆமா ப்ரோ, ஜீத்து அத சொல்லுங்க அதுதானே. தலைவா கொஞ்சம். அது இன்னொன்னு, அப்புறம் மம்முட்டி தான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் தலைவா. மம்முட்டி, குஞ்சாக்கா போபன், ஃபகத் ஃபாசில் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ லிஸ்ட் எடுக்கிறாங்களே, அது இந்த மகேஷ் நாராயணன் படமா? மோகன்லால் அது இருக்காருன்னாங்களே. ஷூட்டிங் போயிட்டு இருக்கே ஆல்ரெடி. ஓ ஓகே ஓகே. நயன்தாரா வேற இருக்காங்கன்னாங்களே, அது உண்மையா? நயன்தாரா இருக்காங்களான்னு தெரியல, பட் மோகன்லால், மம்முட்டி, குஞ்சாக்கா போப்பன் இவங்க 3 பேருமே நடிக்கிறாங்க. மகேஷ் நாராயணன் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. அந்த ஃபிலிம் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்கால போயிட்டு இருக்கு. அது ஆமா, ஸ்ரீலங்கால. ஓகே. அது நடந்துட்டு இருக்குது. 2 பேத்துக்குமே ஈக்குவல் கேரக்டர்னு தான் சொன்னாங்க. மோகன்லால், மம்முட்டிக்கு 2 பேத்துக்குமே ஈக்குவல் கேரக்டர்னு தான் சொன்னாங்க. பார்ப்போம். கேரக்டர் என்ன ஆவறது தலைவா? ப்ரோ பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஜிவி 75 சூரரை போட்டா இல்லைன்னா வாடிவாசல் அனௌன்ஸ் பண்ணாங்களா? 75 வாடிவாசல் அனௌன்ஸ் பண்ணாங்க. 100 ஃபிலிம் வந்து புறநானூறு அனௌன்ஸ் பண்ணாங்க. 75 வரல, 100 ஃபிலிம் வரல. அதனாலதான் இப்ப 100th ஃபிலிம் வந்து இப்ப அப்படியே இங்க ஸ்கேட்ட மாறிடுச்சு. இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 75th ஃபிலிம் வந்து இனிமேல் ஷூட்டிங் போக போகுது. அவர் என்னன்னா அக்ரிமெண்ட் பிரகாரம் போட்ட அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து படங்களோட லைன் அப் வச்சிருக்காரு. அதனால நம்பர்ஸ் அப்படி வருது. அப்படி வராம கமிட் பண்ணி அப்படி பண்ணாம ரிலீஸ் சமயத்துல நீங்க இல்ல ரிலீஸ் பிரகாரம் கணக்கு பண்ணா உங்களுக்கு இதுதான் வந்திருக்கணும். எதுனா ஜிபி 100வது படமா வந்திருக்கணும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் அவர் பண்ணிட்டாரு. அந்த படங்கள் கமிட் நிறைய படங்கள் பண்ணிட்டாரு, அப்படி வந்திருக்கணும். ஆனா வந்து அவர் ஏற்கனவே புறநானூறு 100வது படம் அனௌன்ஸ் பண்ணனால, சுதாகங்கர படம் தான் 100வது படம் அவர் பிக்ஸ் பண்ணிட்டனால, அது இப்ப சிவகார்த்தியின் கூட வரனால இது 100வது படமா வருது.
இதே மாதிரிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் எப்படின்னா, யுவன் சங்கர் ராஜாக்கு 100வது படங்கிறது ஆரம்பம் தான் கணக்குப்படி. ஆனா அவர் என்ன பண்ணாரு, வெங்கட் பிரபு படத்துல அந்த படம் வரணும்னு கணக்கு பண்ணி பிரியாணி 100வது படமா அனௌன்ஸ் பண்ணாங்க. இத்தனைக்கு ஆரம்பம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அவங்க பிரியாணி தான் அவங்க கணக்கு பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா வெங்கட் பிரபு கூட டேரக்ட் காம்பினேஷன் விரும்புவாங்க. எந்த படம் 100வது படமா வரணும்னு நினைப்பாங்கல்ல, அப்படி கணக்கு பண்ணி அது வந்தாங்க. பிரகாஷ் நான் யாருக்கும் நடக்காத ஒண்ணு நடக்குது இல்ல ஜிவிக்கு. ஜிவியோட 75வது படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, ஷூட்டிங்கே போகல. இல்ல ஷூட்டிங்கே போகல. சரி விடுங்க விடுங்க. அவங்க ஜிவி 25th தாண்டவம், 50th இல்ல 25 தாண்டவம், 50 தெரி, 75 வாடிவாசல், 100 இப்ப SK25. இதுக்கு டைட்டில் வச்சப்ப டைட்டில் தான் சொல்லுவோம். ஓகே, 24 அப்டேட் வருதான்னு கேட்டிருந்தாரு. அதாவது நேத்து ஒரு அப்டேட் வந்திருக்கணும், குட் பை டாக்லி அப்டேட். அது வந்து இந்த அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் ஆனனால வரல. நாளைக்கு வந்து விடாமுயற்சியோட சிங்கிள் வரணும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரதுக்கான வாய்ப்புகள் 95% இருக்கு. நாளைக்கு மாதிரி காலையில தான் தெரியும் நமக்கு. உறுதியா 100% நாளைக்கு காலையில தான் தெரியும். இப்போ வந்து ஓவர்சீஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓவர்சீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 லொகேஷன்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் சொன்னபடி ரிலீஸ் ஆனால் ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ரிலீஸாக இருக்கும். அதே மாதிரி கேரளா விடாமுயற்சியோட கேரளா வந்து இந்த ஃபேன்ஸ் ஷோ டிக்கெட்டுங்கிறது புக்கிங் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. கேரளாவில் கோகுலம் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க படத்தை, கோகுலம் மூவிஸு. ஓவர்சீஸில் நம்ம சொன்ன மாதிரி FDN அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்பயே ஸ்டார்டிங்லேயே வந்து ஓப்பனிங் அப்படிங்கிறது 500 அப்படிங்கிற லொகேஷன் போட்டிருக்கிறாங்க. அது உண்மையாகுங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ரிலீஸ் ஏகேக்கு இதுதான் ஒரு பெரிய ரிலீஸாக இருக்கும். அதுக்கான புக்கிங் யாருக்குமே இல்லை. நான் உறுதியாகிற பட்சத்தில் உறுதியாகட்டும், உறுதியானதுக்கு அப்புறம் அந்த ஃபைனல் அதை பேசிக்கலாம். இப்போதைக்கு உறுதியாகிற பட்சத்துலன்னு மட்டும் சொல்லுவோம், அவ்வளவுதான். வந்திருக்கு 25ல பட்ஜெட் அதிகம். அதாவது ஒன்னே ஒண்ணுதான், டான் பிக்சர்ஸ்ங்கிறது எந்த படம் எடுத்தாலும் ரெட் ஜெயின் மூவிஸா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட லைக்கா மாதிரி தான். லைக்கா ரெட் ஜெயின் மூவிஸ் எப்படி லைக்கா எல்லா படங்களும் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்றாங்களோ அது மாதிரி டான் பிக்சர்ஸ் தயாரிக்க எல்லா படங்களுமே ரெட் ஜெயின் மூவிஸா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி. அதே மாதிரி அதனால அவங்க கல்யாணத்துலேயே நீங்க பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட விஐபிகள் அது திமுக பிரமுகர்களை பார்த்துருப்பீங்க. எல்லா ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தயாரிக்கிற இட்லி கடை படமும் ரெட் ஜெயின் மூவிஸா ரிலீஸ். அவர் 2வது ஒரு படம் இதான் SK25, அதுவும் அவர் தான் ரிலீஸ். 3வது ஒரு படம் தயாரிக்க போறாரு, அதுவும் ரெட் ஜெயின் மூவிஸா ரிலீஸ். அதனால பேனர்லயே போட்டாங்க ரெட் ஜெயின் மூவிஸ்ங்கிறத தெளிவா இப்பயே போட்டாங்க. சித்தார்த் படம் என்ன ப்ரோ டிராப் பண்ணிட்டாங்களா? சித்தார்த் அந்த கணேஷ் படம் என்ன படம்? சித்தார்த் சாந்தி டாக்கீஸ்ங்க. இல்ல புரியல, அதான் என்ன அது வேற ஒரு சாந்தி டாக்கீஸ். ஓ 8 தொட்டாக்கள் கணேஷ் படமா? 8 தொட்டாக்கள் கணேஷ் படம் வந்து அது அதான் சொல்றேன். அவங்க வந்து இந்த மாவீரன் எடுத்தாங்கல்ல, இப்ப நேத்து கூட விக்ரம் படம் அனௌன்ஸ் பண்ணாங்களா, அவங்களோட படம். நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ப்ரோ, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த படம் அவங்க தான் எடுத்தாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இத்தனை நாள் அவங்க ஃபீல்ட்ல இருந்தாங்களா இல்ல இப்பதான் வந்திருக்காங்களா? யாரு? டான் பிக்சர்ஸ். டான் பிக்சர்ஸ்ங்கிறது இப்பதான் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆகாஷ் பாஸ்கர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு, அப்புறம் டைரக்டரா ஒரு படம் ஒர்க் பண்ணாரு, அதர்வா வச்சு ஒரு டைரக்டரா ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு டைரக்டரா இருந்துட்டு ப்ரொடியூசர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்து இப்போ ப்ரொடியூசரா இருக்கிறாரு. ஆனா பிரகாஷ் ப்ரோ சீனியருக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ப்ரோ போஸ்டர்லயே. அது வாழ்த்துக்கள். எனக்கு புரியல. இன்னொன்னு சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. சவுண்ட் கொஞ்சம் அதிகமா அந்த இஷ்யூ இருக்கு உங்கள்கிட்ட, அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, ஜெயம் ரவி பேரை வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த SK25. அது வந்து சீனியருங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பெரிய ரெஸ்பான்ஸ் அதை வந்து பெரிய லெவல்ல அதாவது இது பண்ண முடியாது, பாராட்டுற அளவுக்குலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி பார்த்தா SK25 போட்டுக்க கூடாது. ஜெயம் ரவி 35 SK25 எல்லாம் சேர்த்து போட்டிருக்கணும். இல்லன்னா படத்தோட டைட்டில் சேர்த்து போட்டுருந்தா கரெக்டா இருக்கும். ஓகேவா? இல்ல அப்படிலாம் போட்டா இல்ல கணக்கு பார்ப்பாங்க. படத்தோட அறிவிப்புல SK25 தானே வருது உங்களுக்கு. படத்தோட டைட்டில் ஒர்க்கிங் டைட்டில் SK25 தானே நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது அது ஜெயம் ரவி படம் அதுதாங்க. அப்படிலாம் நீங்க சொல்லுங்க. இல்ல நான் எதுவும் சொல்லறதுக்கெல்லாம் இல்ல, அவ்வளவுதான் ப்ரோ. விடாமுயற்சி அப்டேட் அதே வரும். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ப்ரோ வரும்?
ப்ரோ ஏன் நான் சொல்ல இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்ததை விட்டு கேட்டுவிட்டு திடீர்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரீங்க. அதே மாதிரி தான் பரணி என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்டேட் வந்தா நீங்க பாருங்க, அப்டேட் எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு பாரு. நாளைக்கு வரலாம், அதேதான். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அது வரலாம் தான், வரும் இல்ல, வரும் வேற, வரலாம் வேற. அது 20 படம் ரிலீஸ் ஆக இன்னும் 25 நாள் தான் இருக்கு. அதான் சொல்றேனே, நீங்க வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 4-5 தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்கள் படம் எடுத்தா எப்பவுமே வரவே வராது. அது மாதிரி சில தயாரிப்பு நிறுவனம் இருக்கு. எப்படின்னா படங்கள் எடுப்பாங்க ஆனா ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு 4 தயாரிப்பு நிறுவனம் இருக்குன்னா அதுல ஒண்ணு வந்து டாப் கிங் அப்படிங்கிறது லைக்கா தான். அவங்களுக்குலாம் அந்த ரஜினி படமும் 2.0 எடுத்துங்களேன், ஒரு 2.0 மாதிரி படத்தையே வந்து அவங்க ரொம்ப சர்வசாதாரணமா ஹேண்டில் பண்ணி நவம்பர் 29 ரிலீஸ் பண்ணி எவ்வளவோ அலுப்புலாம் பண்ணாங்க. அதை தாண்டி இப்ப வந்து இன்னொரு படம் வந்து பொன்னியின் செல்வன். அந்த பொன்னியின் செல்வன் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், அவங்க இப்படி எல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். பட் எதுவுமே பண்ணல. அவங்களுடைய அந்த உத்திங்கிறதே, இந்த ப்ரொமோஷன் உத்திங்கிறதே நம்ம வந்து ரொம்ப காலம் கடந்ததாக இருக்குது. அதனால அதை விட்டுருவோம். இன்னும் அது மாதிரி இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அது மாதிரி இன்னும் சில ப்ரொமோஷன் கம்பெனிகள் இருக்கு. அவங்களாம் படத்துக்குள்ள வந்தாங்கன்னா அந்த படம் ரிலீஸே ஆகாது. படம் ரிலீஸே ஆகாது. அது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்ல முடியாது. இனிமே அந்த ஒரு எடுக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. அது மாதிரி சில பல சென்டிமெண்ட்லாம் சினிமால இருக்கு, விடுங்க. இல்ல 25 நாள் தான் இருக்கு. நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியணும்ல. ஆனா பணம் போட்டவங்க அவங்களே தெரிஞ்சிக்காம இருக்கப்ப நமக்கு என்ன இருக்கு? ப்ரோ அப்போ ரெட் ஜெயண்டோட பார்ட் வந்து தியேட்டர் பிடிக்கிறது மட்டும்தானா? ரிலீஸ் பண்ணி தர வேலை, அதாவது கமிஷன் பேசிஸ்ல டிஎன்ல வந்து படத்தை டோட்டலா ரிலீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பணத்தை வந்து தேட்டருக்கான கலெக்ஷன் பண்ணி திரும்ப கூட அதில் ஒரு 5% கமிஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கொடுக்கறது மட்டும் தான் ரெட் ஜெயின் மியூஸோட வேலை. ரெட் ஜெயின் மியூஸ் காசு கொடுத்து எந்த படத்தையும் வாங்க மாட்டாங்க. அவங்க ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ரிலீஸ் பண்ற படம் இப்போ இது மாதிரி இப்போ SK25 படம் இருக்குல்ல, இப்போ அவங்க பண்றதே வந்து கோ ப்ரொடியூசர் மாதிரி கனெக்ட் ஆகல. இப்போ தக்லைஃப், SK25 இந்த படங்கள்லாம் வந்து அவங்க கோ ப்ரொடியூசர் மாதிரி ப்ரொமோஷன் அவங்க சேர்ந்து பங்கு பெறது அவங்க அதில் வந்துக்குவாங்க. அப்போ நல்லா இன்னும் வர தேட்டர் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா ஒர்க்கும் சேர்த்து பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஈடுபாடோட இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ஜஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தரது தான் பேருக்கு. அதில் அவங்களோட ஒர்க்குங்கிறது ஒன்றுமே இல்லை. தேட்டர் பிடிக்கிறது, படத்தை ரிலீஸ் பண்ணி காசை வாங்கி ப்ரொடியூசர் கையில் ஒப்படைக்கிறது மட்டும்தான். துணிவு எப்படி ப்ரோ பண்ணாங்க பிரகாஷ் ப்ரோ? துணிவு அவங்க பண்ணலையே. அதாவது இவர் ரோமியோ பிக்சர்ஸ் தானே அது பண்ணாது. அதாவது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். ரெட் ஜெயின் மியூஸ் பண்ணாலும் சரி, ரோமியோ பிக்சர்ஸ் பண்ணாலும் சரி ஒண்ணுதான். 2 பேரும் ஒண்ணுதான். இப்பயும் அது மாதிரி தான். குட் பை டக்லி வந்து இப்போ அவங்க ரோமியோ பிக்சர்ஸ் பண்றாங்க, விடாம வச்சு ரெட் ஜெயின் மியூஸ் பண்றாங்க. ஆனா ரெண்டுமே நீங்க எல்லா ஏரியாலையும் ஒரே வகையான செட் ஆஃப் ஆடியன்ஸ் சொல்ற மாதிரி ஒரே வகையான செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நேற்று 100ஆவது நாள்ல ஜிபி போட்டிருந்தாரு பாத்தீங்களா ப்ரோ? ஒரே கலர் 2 மாங்காய் பாத்தீங்களா? யாராவது நோட் பண்ணீங்களா ப்ரோ? என்ன எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க? பரணி ப்ரோ நேற்று பாத்தீங்களா? 100ஆவது நாள் ஏதோ போட்டிருந்தாரு ராகுல், அது ஜிபியோ கம்மிங் ஜூன் போட்டிருந்தாரு. இல்ல ப்ரோ, ஒரே ட்விட்ல இருந்துச்சு. நேற்று 100ஆவது நாளாம் அதுக்கு கோட்டுக்கு, அதுக்கு ஒரு ட்விட் போட்டிருந்தாரு ராகுல். ஓகே ஓகே. இல்ல புக்கிங் டேட்டே கன்ஃபார்ம் பண்ணல. எப்படி நடத்துவாங்க? எது ப்ரோ? விடாமுயற்சி தான். மாயா ப்ரோ 10 தான் ப்ரோ வரும். அவர் ஆல்ரெடி வந்த படம் எல்லாமே 10 தான். வீரம், விசுவாசம் எல்லாமே ஜனவரி 10 தான். அநேகமா 10 தான் ப்ரோ ரிலீஸ் ஆகும். ரெண்டுமே 10 தான் ரிலீஸ் ஆச்சு. ஜனவரி 10 தான். வீரமும் 10 தான், விசுவாசம் 10 தான். இந்த படம் 10 தான் வரும். ஆனா இன்னைக்கு வந்து இப்போ வந்து துணியை மட்டும் தான் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. இது வரைக்கும் இந்த இதுல தான் நமக்கு கொஞ்சம் கூடுதல் பெருமைங்கிற மாதிரி திருச்சி பாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா அதை சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ட்வீட் சொல்லி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அது அவர் சொன்னதுக்காக சொன்னது. என்னோட பாயிண்ட்ல வந்து நான் இதை சொன்னா அந்த அடிஷனல் படம் டேக்ல வந்து இப்ப நான் அந்த படத்துல தேவையில்லைங்க, நான் படத்துல சொல்லல. அடிஷனல் இப்ப ஜெயம் ரவி 34வது படம் ஏற்கனவே அடிச்சிருக்காரு. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு பூஜை படம் 35வது சேர்த்து ஒரு டேக் போட்டுக்கலாம்ங்கிற மாதிரி சொன்னேன். அது வந்து குறையா சொல்றது இல்லை. இப்போ இவர் சொன்னதுக்காக சேர்த்து ஒரு கூடுதலா சொல்றது. அது எப்படி பார்த்தாலும் சிவகார்த்திகேயன் நம்ம இது லிஸ்ட்ல உள்ள ஆளு, நம்ம ஃபேவரட் லிஸ்ட் உள்ள. அதனால நம்ம வந்து எப்பவுமே அதிகமா சொல்லுவோம். ஆமா நம்ம ஊருக்காரர். அதான் அது கூடுதல் எப்பவுமே என்ன இல்ல, நம்ம ஃபேவரட் லிஸ்ட்ல எப்பவுமே 5 இருக்கு. இல்ல அப்படிலாம் கிடையாது. நம்ம ஃபேவரட் லிஸ்ட்ல எப்பவுமே நான் என்ன சொல்றேன், நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரே விஷயம் தெரியும். இல்ல பிரகாஷ் ப்ரோ சொன்னது நிறைய பேர் போட்டுருந்தாங்க ப்ரோ. அந்த ஜேஆர் 35 போடல. இல்ல நான் குறை சொல்றதுக்காக சொல்லலங்க. எனக்கு என்ன நல்லா கவனிச்சவங்களுக்கு இது வரைக்கும் தெரியும். என்னன்னா நான் யாரையாவது ஒருத்தவங்கள்ட்ட அதிகமா வந்து
என்ன சொல்லுவது அது பேர் என்ன குறைன்னு சொல்லாம அதுக்கு மேல ஏதாவது சொல்லுவான் இன்னொன்னு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொன்னா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா தான் இருக்கும் சொல்லுவாங்களா? அதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படி தான் சொல்லுவேன். அதாவது நான் கோரிக்கை வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, இந்த படத்துக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி இந்த ஐடியா சொல்றது இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் தான் பண்ணுவேன். நான் இப்போ அதிகமா யார் படங்கள் திட்டுறேன்னா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி தான் அர்த்தமாகும். கமல் படம் இப்போ இந்தியன் எனக்கு ரொம்ப கமல் ரொம்ப ஃபேவரேட். அது ஏகே படத்தில் வெற்றி இருக்கக்கூடாது, வெற்றி கேமராமேன் இருக்கக்கூடாது, சிவா கூட படம் பண்ணக்கூடாது, இவங்க பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து ஏகே ஃபேவரட். சிவகார்த்திகேயன் நீங்க நல்லா நோட் பண்ணி தெரியும், 10 வருஷம் வீட்டில் நோட் பண்ணாலே தெரியும். சிவகார்த்திகேயன் நம்ம ஃபேவரட். அதனால கூடுதலா இது மாதிரி நம்ம ஏதாவது நம்ம ஃபேவரட் ஆளுங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டா சொல்லி அதாவது நம்ம உரிமையோட வம்புழுக்கலாம், அவ்வளவுதான். அந்த லிஸ்ட் தான் இதெல்லாம். என்ன சொன்னீங்க இப்போ? ஒன்னும் சொல்லல அடுத்தது போயிடுவோம். இல்ல ப்ரோ கான்செப்ட் தெரியல. அதான் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, நாளைக்கு கேளுங்க கரெக்டா தெரியும். என்ன ப்ரோ திருப்பி சொன்னா திருப்பி சண்டை அதுக்குதான் திருப்பி சொன்னா திருப்பி ஒருத்தர் மூஞ்சத்துக்கு அப்படியே டாபிக் மாத்துறீங்க. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ வேல்பாரி 9:30க்கு. இல்ல அத சொல்ல விடுங்க ப்ரோ. இன்னொரு மணி நேரம் அவரு JR 34 இன்னைக்கு என்ன டாப் இப்பயே சொல்லிருங்க ப்ரோ. இன்னைக்கு அதான் என்ன கேக்குறீங்க ப்ரோ? இந்த இயர்ல பெஸ்ட் சீனா, பெஸ்ட் சீன், பெஸ்ட் டயலாக் அப்படியே தான் போங்க. இந்த வருஷம் ஜிவி பிரகாஷ் தான் காட்டுல மலை. 2024 ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல ஒரு பெரிய மலை. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, நேற்று வந்து விஷால் ப்ரோ சொன்னார்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று சொல்லணும். அது மாதிரி முன்னே ஒன்று சொல்லாம பர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம், டைலாக்ஸ் பெஸ்ட் டைலாக் படத்துல ஒரே ஒரு டைலாக் எல்லாமே ஒவ்வொன்று தான் சொல்லணும். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் டைலாக். அதே மாதிரி படமா எப்படி அந்த படம் பிளாப் படமோ ஹிட் படமோ மிகப்பெரிய பிளாக் பெஸ்ட் படமோ அதெல்லாம் தெரியாது. ஒரே ஒரு பெஸ்ட் சீனு மாவீரன் சொன்ன மாதிரி அது மாதிரி ஒரு சீனு, ஒரு டைலாக், ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது எது பெர்ஃபார்மன்ஸ்னா குணச்சித்ரா கேரக்டர் தானே. ஆமா, அது நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஹீரோட பர்ஃபார்மன்ஸாலும் சரி, அந்த படத்துல யார் நடிச்சாலும் சரி, அது மாதிரி சேர்த்துக்கலாம். அது பொறுமையை யோசிச்சு சொல்லலாம். இப்போ வரைக்கும் மெயின் டாபிக்லாம் போயிடும், அப்டேட்டுக்குலாம் போயிடும். அதுக்கப்புறம் நீ இன்னொரு 20 நிமிஷம் வச்சு காமன் வச்சு கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் இதை யோசிக்கிறதுக்கான டைமை முன்கூட்டி சொல்லிடுவோம். தமிழ்ல மட்டுமா ப்ரோ? தமிழ் படங்கள் சொல்லுங்க போதுங்க. நம்ம பேன் இந்தியா ஸ்பேஸ் கிடையாது, நம்ம நார்மலா தமிழ்ல பேசுவோம் போதும். பேன் இந்தியா இல்ல, பேன் சவுத் எடுத்துக்கலாம். மலையாளம் தமிழ்ல டப்பான ஃபேமஸான படமும் சொல்லுங்க. இந்த தேவாரா, புஷ்பா அப்படி சொல்லலாம். அது தமிழ் டப்பா இருக்கணும், அவ்வளவுதான். இப்பவே சொல்லிடுறேன் ப்ரோ, லக்கி பாஸ்கர்ல அந்த டைலாக் சொல்லுவால, ஒரு நாள் வந்து அரை மணி நேரம் எனக்கு அந்த 10 நிமிஷம் டைலாக், ஹாஃப் அன் ஹவர் டைலாக். அப்போ ஓகே, அரை மணி நேரம் இல்ல, அது வாழ்க்கையே இதாகுது. அந்த டைலாக் பிடிக்கும் ப்ரோ. இப்போ ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். பிரகாஷ்ண்ணா சொல்லுங்க. அடுத்த வாரம் விடுதலை 2 போவீங்கன்னு தெரியும். அது தவிர வேற ஏதாவது போறீங்களா? முஃபாசா 2 கன்ஃபார்ம். முஃபாசா வேற 2 தான் கன்ஃபார்ம். அடுத்த வாரத்துக்கான வேற எதுவும் போற மாதிரி ஐடியாவே இல்லை, இது வரைக்கும் இல்லை. ப்ரோ மிஸ்யூ பாத்தீங்களா? அந்த மிஸ்கினோட டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு தெரியுங்களா? இது வரைக்கும் ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன், இன்னும் ஒரு 1000 தடவை பார்க்க ஆசைப்படுறேங்கிற மாதிரி. இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்கல, இனிமேலும் பார்க்க ஆசைப்படுறதாங்கிற லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா இப்படி சொல்றீங்க? நான் எங்களே சொல்லியிருக்கேன், அதுக்காக கிடையாது. எனக்குன்னு ஒரு ஜானர் இருக்கு இல்லைங்க, எனக்குன்னு ஒரு ஜானர் இருக்கு. எனக்கு வந்து பியூர் லவ், இது மாதிரி ஒரு லவ் அதெல்லாம் எனக்கு செட் ஆகுன்னு உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். அங்க பிடிக்காத ஒரு ஜானர்ல போய் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம ஏன் படம் நல்லா இல்லைன்னு அதுக்கப்புறம் ஏன் சொல்லுவானுங்கிட்ட எனக்கு அந்த காரணம் அதுதான். எனக்கு பிடிக்காத ஜானர் பிடிக்காத ப்ரோ. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, VTV நான் முழுசா பார்த்ததே இல்லைன்னு. திருச்சிற்றம்பலம் பிடிக்குமா? அது பிடிக்கும். அதாவது அது எனக்கு அந்த லவ்லயே ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். 96 ரொம்ப பிடிக்கும். VTV பிடிக்காது. VTV பிடிக்காதுன்னா முழுசா பார்க்கல, அதனால பிடிக்காதுங்கிற லிஸ்ட்டை சேர்க்கல. நான் அதை VTV நான் முழுசா பார்க்கல. 96 ஏன் பிடிக்கும்? 96 பிடிக்கும். பிரகாஷ் ப்ரோ காதல் கோட்டை, காதல் கோட்டை ஃபேன் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். இல்ல அதனால முழுசா பார்க்கல. இல்ல வினோத், காதல் கோட்டை 96 பிடிக்கும். எப்படி காதல் கோட்டை பிடிக்காம இருக்கும்? காதல் கோட்டை அது மாதிரி லவ் டுடே இதெல்லாம் பிடிக்கும். இந்த சித்தார்த்த படம் இன்னொரு படம் வந்துச்சு, பேர் என்ன, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துச்சு ஒரு படம், சித்தார்த்த படம். அது இல்லங்க, சித்தார்த்த படம் ஒண்ணு அது என்ன ஒரு பிளாப் படம் தான். 180 180 டிகிரி டக்கர். இப்ப சொன்னாரு டக்கர். இல்ல அது இல்லங்க, டக்கர்னு சொன்னாரு. டக்கர் பிடிக்காதுன்னு சொல்றேங்க. அது மாதிரி நான் லவ்ங்க, அதாவது இந்த மாதிரி இந்த டக்கரு, இஸ்பேட் ராஜாவும் இளையராணியுமா ஏதோ ஒரு படம், அது ஒண்ணு.
அப்புறமேட்டு இந்த அமரகாவியம், விடிவி, எனக்கு பிடிக்கும்ண்ணா. அப்புறமேட்டு வந்து காதல் ப்ரோ காதல் சொல்லலாம். மறந்துடும் போங்க. வினோத் ப்ரோ காதல் வந்து ரூரல் அது வினோத் ப்ரோ இவர் எப்படி சொல்றாருன்னா படம் ஃபுல்லா வாய்க்குள்ளேயே பேசிக்குவாங்க. இந்த மாதிரி அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. அதாவது மணிரத்னம் பிடிக்காது. மணிரத்னம் டைப்ல ஸ்பேஸ்ல ஏ சென்டர் லவ்வா இருந்தா பிடிக்காது. ஓகே கண்மணியே பிடிக்காது. அதைத்தான் இப்ப கேட்க வந்தேன் நானே. நான் சிம்பிளா சொல்ல வரேன் அதான். வினோத் ப்ரோ ஏ சென்டர் லவ் பண்ணா எனக்கு பிடிக்காதுங்க. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா இவ்வளவுதான். சரி ஓகே. வினோத் ப்ரோ இதுக்கு முன்னாடி நானும் மாவீரன் ப்ரோ ஒரு ஸ்பேஸ்ல இருந்தோம். உங்களை பத்தி பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. இவர் எல்லா படத்தையும் பிடிக்கலங்கிறாரு. இல்ல நான் சொன்னேன் ஆனா நம்ம சவுண்ட் சர்வீஸ்ன்றாங்க புசுக்குன்னு. ஆமாங்க அப்படின்ட்டு. மாவீரன் ப்ரோ அதெல்லாம் ரத்த கொஞ்சம் விடுங்க, அதை பத்தி பேசாதீங்க. எல்லாம் உங்க நண்பர்கள் தானே தலைவா, எல்லாம் நம்மலாம் ஒரே கேங் தானே. விட்டு விட்டு கேக்குது. யாரோ பேசுறீங்க? யார் ப்ரோ பேசுறீங்க? விஷால் ப்ரோ. விட்டு விட்டு கேக்குது. மைக் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. நான் அடுத்த வாரம் 5 படம் பார்க்கலான்னு இருக்கேன். ஒரே அப்பா 5 படம் ரிலீஸ் ஆகுதா? என்னடா லிஸ்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 5 படமும் பார்க்கலான்னு இருக்கேன். நான் என்னன்னா லாஸ்ட் 3 டேஸா அவர் ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு திருப்பி ஒண்ணும் தப்பு இல்ல. அப்ப இந்த அன்னைக்கு இந்த 20ஆம் தேதி ரிலீஸ் ஆற இன்னொரு படம் பாக்குறாரா? என்ன படம் பாருங்க. எனக்கு 20ஆம் தேதி புதுசா ஜாயின் ஆச்சு. ஏன்னா அது எக்ஸ்ட்ரீமா? எக்ஸ்ட்ரீம் அதுவும் பார்க்க போறீங்களா? அதெல்லாம் இங்க ரிலீஸே ஆகாதுண்ணா. நீங்க வேற. சரி என்னென்ன படம் 5 படம் பார்க்க போறீங்க சொல்லுங்க. லிஸ்ட் இந்த ஒரு தடவை ஃபைனல் பண்ணுங்க. ரைஃபிள் கிளப் ஓகே 1, ஃபர்ஸ்ட். விடுதலை 2 2, செகண்ட். மூணாவதா வந்து முஃபாசா தி லயன் கிங். நாலாவது எக்ஸ்ட்ரா டீசன்ட். ஆமா அந்த ஈடின்னு ஒரு படம் ஆமா பார்த்தேன். போஸ்ட் பார்த்தேன். அடுத்தது 5வது மார்க்கோ. உன்னிமுகந்தன் படம். 6 பேக்கோட போட்டோ விட்டுட்டே இருக்காங்க. அந்த மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிமா? ஆமா அப்படிதான் சொல்றாங்க. மலையாளம் கேஜிஎஃப் ப்ரோ. கேஜிஎஃப் மியூசிக் தியேட்டர், அதனால நீங்க அப்படி சொல்லிக்கலாம். இல்ல மலையாளம் கேஜிஎஃப் தான் போஸ்ட் நிறைய பேர் போடுறாங்க. அத தியேட்டர்ல பார்த்தனால சொன்னேன். எனக்கு அந்த படம் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. பட் பாப்போம் எப்படி இருக்குன்னு. பரணி ப்ரோ லிஸ்ட் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேனே 5 ஃபிலிம். இது சோனு சூத் அந்த டீசர் பாத்தீங்களா? ஃபட்டே அப்படின்னு ஒண்ணு கொடூரமா ஒண்ணு பண்ணிருப்பாரு. சோனு சூத் அருந்ததி படத்து வில்லன் இருக்காருல்ல, அவரது ஒரு டீசர் ஒண்ணு வந்துச்சு ஃபட்டே அப்படின்னு. படம் ஸ்பெல் பண்ணுங்க. FATEH நினைக்கிறேன். அது டீசரே ஒரு மாதிரி ஜான்விக் ஸ்டைல்ல கொடூரமா இருந்துச்சு. அப்படியா? 2025 சோனு அவரோட படமா? பசுபதினு ஒரு வாரில் அருந்ததியில. ஓகே ஓகே ஓகே. இல்ல ப்ரோ நான் இது பார்க்கல. நீங்க அவரே டைரக்ட் சொன்னீங்க பண்ணிருக்காரு. அவரே ஹீரோ. ஓகே ஓகே பாக்குறேன். நடுவுல யாரோ பிரகாஷ் ப்ரோன்னு கூப்பிட்டாங்க. அண்ணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கூப்பிட்டது மட்டும்தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் யாராவது பேசுறீங்களா? இல்ல யாரும் பேசல. மாவீரன் ப்ரோ நீங்க ஏதாவது போறீங்களா அடுத்த வாரம்? விடுதலை 2 தவிர முஃபாசா போவீங்களா? அதான் நான் சொன்ன அந்த 2 படம் தான் ப்ரோ. எது ப்ரோ? இப்போ நீங்க சொன்னீங்களா அந்த 2 தான். நம்ம தான் அந்த விடுதலை 2 ட்ரெய்லர் அன்னைக்கே சொன்னேன். முஃபாசா விடுதலை 2. இதுல விடுதலை 2 இங்க ஆகுமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆகும்னா ஏன்னா 1 ரிலீஸ் ஆகல. 2 பண்ணுவாங்களான்னு தெரியல. எனக்கு ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு இருக்கு. ஆனா முஃபாசாக்கு பெய்ட் பிரீமியர் வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் 3 படம் பார்த்து கரெக்டா 5 ஃபிலிம் முடிச்சிடலாம். இல்லைன்னா நான் வந்துட்டு ஒரே நாள்ல 4 ஃபிலிம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நீங்க விடுதலையே பாருங்க. ஏன்னா உங்களுக்கான அது ஃபாலோவர்ஸ் அதான் எதிர்பார்ப்பாங்க. விடுதலை தான் பார்ப்பேன். 19th வந்து ரைஃபிள் கிளப் ரிலீஸ் ஆயிடுது. அதனால பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் விடுதலை 2 தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் முஃபாசா. நான் முஃபாசா ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். நைட் ஷோ போட்டா. இவங்க எப்போ ரிவ்யூஸ் வரும்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். பரணி அந்த சோனிக் தி ஹெட்ஜ்ஹாக் கிளம்புலையா? எது ப்ரோ? சோனிக் தி ஹெட்ஜ்ஹாக் பார்ட் 3 ஏதோ வருதாம்ல?
சோனிக் சோனிக் த ஹெட்ஜ்ஹாக் வந்து டிசம்பர் மாசம் இங்க ரிலீஸ் ஆகல, ஜான்வரியில தான் வந்து இந்தியா ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே. இங்க வந்து 20ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. முஃபாசா வர அன்னைக்கு தான். இல்ல அந்த படம் எனக்கு பார்க்க இருக்கு, ஆனா இவங்க இவ்வளவு டிலே பண்றாங்களே, அதுதான் எனக்கு கடுப்பாகுது. பரணி ப்ரோ 2 வாரம் கழிச்சு தான் வருதுங்க. அப்புறம் அந்த பேபி ஜான் எப்ப வருதுங்க? பேபி ஜான் அந்த வாரம் அது வருமா? 25th. இந்த 25 கிறிஸ்மஸ் 25 ஓ கிறிஸ்மஸ் வீக். ஓகே ஓகேங்க. புதன்கிழமை. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க தினேஷ் ப்ரோ. இருக்காங்க அதுக்கு இல்ல ஒன்லி ஹிந்தி தான்? சொல்லுங்க பிரதர். ப்ரோ நாளைக்கு கேரளால என்ன ப்ரோ ஃபேன் ஷோ புக்கிங்கா ப்ரோ? கேரளா தான். இப்போ கேரளாவில் வந்து இந்த எப்பவுமே வந்து இந்த கோகுலம் மூவிஸ் ரிலீஸ் பண்ற படங்களுக்கு ஃபேன் ஷோக்கான டிக்கெட்டை முன்கூட்டியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி ஓப்பன் ஆகுது அந்த டீட்டெயில் ஃபுல்லா பரணிக்கு தான் தெரியும். கேரளா பொறுத்த வரைக்கும் முழு கண்ட்ரோல், டோட்டல் கண்ட்ரோலும் பரணி தான் கையில வச்சிருக்காரு. அது கோகுலம் ஸ்டுடியோஸ்னா மொத்தமே இவங்களை கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. பரணி கேட்டு தான், பரணி தான் நீங்க கேட்கணும். பரணி விளக்கம் சொல்லிடுங்க. ஐயா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இல்ல ப்ரோ, ஃபேன் ஷோ எல்லா படத்துக்குமே வந்து முன்னாடியே வந்து ஸ்லாட் பண்ணி அந்த ஒரு 1 மந்த் இல்லைன்னா 20 days பிஃபோரே வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. கரெக்டா எப்பயுமே அந்த 1 மந்த் தான் கேப் எல்லா ஃபிலிம்ஸுக்குமே வந்து பண்ணுவாங்க. மோஸ்ட்லி விஜய் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், ஏகே ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல அதர் மோகன்லால் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஃபேன் ஷோ இருந்துச்சுன்னா. ஸோ ஃபேன் ஷோஸ் டிக்கெட் எப்பயுமே வந்து 1 மந்த் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சேல் பண்றதுக்கு. ஆனா இப்ப படம் வந்து ஜனவரி 10 கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? அதான் பொங்கல் ரிலீஸ்ன்னு போட்டாங்க. அதான் ஓவர்சீஸ்ல இல்ல, அதோட என்ன ஓவர்சீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து போட்டாங்க, ஸ்லாட் போட்டாங்க. 9ஆம் தேதி பிரீமியர், 10ஆம் தேதி ப்ரோ அதை கேட்க தான் உங்கள்ட்ட கால் அப்படினாலே ப்ரோ. உங்களுக்கு 500 லொகேஷன்ல அதிகமான ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுதாம்ல விடாமுயற்சி? இல்ல அதான் ஸ்லாட்ல போட்டிருக்கிறாங்க. நம்ம அது ரிலீஸ் சமயத்துல வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு ஒரு அபிஷியலா ஒரு நம்பர்ஸ் வரும், அதை வச்சு நம்ம பேசலாம். ஏன் ப்ரோ இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறப்ப சேம் டைம்ல ரிலீஸ் ஆகாதா? அப்ப இந்தியாவை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி பாத்துருவாங்களா? இல்ல ப்ரோ, எப்பவுமே அதான் நடக்குது. நம்ம நேரத்துக்கு காலைல 9 மணிக்கு தமிழ்நாட்டுல பார்ப்போம். ஓவர்சீஸ் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே பார்ப்பாங்க. இந்த ஆந்திரா கட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? அந்த புஷ்பா 2 தானே? ஆமா, ஆந்திரா கட்டு. கர்நாடகாவும் 6 மணிக்கு மேல போடக்கூடாது, 6 மணிக்கு மேல போடக்கூடாது. கர்நாடகா 7 மணி தான். இப்போ ஒரே ஒரு இனிமேல் கேரளா மட்டும் தான். நானே இந்த முறை பரணி சொன்னதை நடந்துரும் போல இருக்கு. எல்லாமே சேர்ந்து கேரளா போவோம் போல இருக்கு. சுகுமார் ப்ரோ, நானு, ட்ரெண்ட்ஸ் விட்டு பரணி எல்லாமே கேரளால தான் போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பனா நம்ம ஊர்ல ஒரு 8 மணி ஷோ கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா ப்ரோ? 9 மணிக்கு ஷோ போடுவாங்க நம்ம ஊர்ல. முதல் ஷோ 9 மணிக்கு போடுவாங்க. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. விடாமிர்ச்சிக்கு போறீங்களா? புரியல. விடாமிர்ச்சிக்கு போறீங்களா கேரளா? அதான் போகணும் போல இருக்குங்கிற, இன்னும் போவேனான்னு முடிவு பண்ணல. நான் எப்பவுமே முடியல அப்படின்னா கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதான் உங்க பேச்சு நீங்களே மீற மாதிரி ஆகுது. அதான் சொல்றேன், போகணும் போல இருக்குன்னு தான் சொல்றேன். அது எப்பவுமே என்னோட இது மாறும், ஸ்டாண்ட் அந்த இடத்துல மாறும். படம் வெளியூருக்கு போறது மட்டும் இல்ல. பிளானிங் விடாமிர்ச்சிக்கு போயிட்டா அது ரொம்ப இதாயிடும். உங்க ஃபேவரட் ஹீரோ மட்டும் நீங்க போலாம், வேற உங்க போனா திட்டுவீங்களா? அதுக்கு என்ன பண்றது இல்ல, தப்புன்னு சொல்லுவீங்களான்னு. போனா இப்படிதான் வரும் கண்டிப்பா. போனா பிளான் இருந்துச்சா கண்டிப்பா போற மாதிரி இருக்கு. சுகுமார் ப்ரோ வந்து எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அது வாய்ப்பு இருக்கு, ரொம்ப இருக்கு, போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா தமிழ்நாடு எத்தனை மணிக்குங்கிறத பொறுத்து தான் இது. மற்ற ஊர்ல எப்படி போடுறாங்க, கேரளால எப்படி போடுறாங்க, எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி கடைசி நேரத்துல மட்டும்தான் அது முடிவு பண்ணணும். அது பார்ப்போம். ஆனா போறது வாய்ப்பு இருக்கு. போனா உங்க பேச்சு நீங்களே மீற மாதிரி ஆயிடுங்க ப்ரோ. உங்க ஹீரோ மட்டும் போனா நாங்க மனோஜ் ப்ரோ இப்போ போன நிமிஷம் பார்க்கணும்னு சொல்றீங்களா இல்ல பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ப்ரோ அவர் எப்படியாவது பார்க்கணும். அது இதுக்கு முன்னாடி சொல்லிருக்க கூடாது. இப்படி சொன்னதுக்காக இன்னைக்கு வந்து வேல்பாரி வந்து 9:40 இல்ல மனோஜ் ப்ரோ, நம்ம வந்து ஒரு கியூரியாசிட்டி தான் ப்ரோ. இப்போ நம்ம ஒரு படம் மேல எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப பிரகாஷ் ப்ரோ இது விடாமிர்ச்சி டீசர் மட்டும் தான். ஓகே ப்ரோ சொன்ன அவ்வளவுதான். அவர் முன்னாடி அப்படி சொன்னாரு. நான் முன்னாடியே ஒண்ணு சொன்னேன், குட் பை டாக் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா போவேன். 4 மணி சொன்னா வெளியூர் போவேன். இது விடாமிர்ச்சி தான் போறது டவுட் தான் அப்படின்னு. இப்பயும் அதான், விடாமிர்ச்சிங்கிறப்ப போறது டவுட் தான். குட் பை டாக்லயே கண்டிப்பா போவேன். நான் குட் பை டாக்லயே இருந்தா எனக்கு முன்கூட்டியே 4 மணி ஷோவோ 1 மணி ஷோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா குட் பை டாக்லயே ஒரு ஃபேன் பாய்ஸ் சம்பவம் அப்படின்னு ஆதிக்கு சொல்லியிருக்கனால நான் போன முறை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சொன்னேன், குட் பை டாக்லயே இருந்தா கண்டிப்பா வெளியூர் போய் பார்ப்பேன்னு. இதுல டவுட் தானே, இப்பயும் டவுட் தான். இப்பயும் போறதுக்குள்ள வாய்ப்பு கம்மி. இல்ல மனோஜ் ப்ரோ, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்களா, அவர் கண்டிப்பா வந்துருவாரு. கண்டிப்பா வந்துருவோம். போட்டு ப்ரோ, யாரும் போக கூடாதுன்னு சொல்ல. ஆனா அப்படி சொன்னாரு, காசு கொடுத்து வெளியூர் போனா அது படம் பார்த்த மாதிரி இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இதாயிடும் சொன்னாரு. அதான் கேட்டேன். இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. சரி விடுங்க, அதை விடுங்க. அவர் பரணி ப்ரோ பார்க்க போறாரு ப்ரோ. பார்த்துட்டு அப்படியே படத்தை பார்க்க போறாரு ப்ரோ.
படத்துக்காண்டி போல பர்னி ப்ரோ காண்டி போறாரு. என்ன ப்ரோ கரெக்டா பாத்தீங்களா? கரெக்டா ரீசன் எடுத்து நம்ம கேரளா பார்க்க போறோம், அப்புறம் பர்னியை பார்க்க போறோம். அப்படி இல்லங்க, இது வந்து ட்ரெண்ட் ஷூட் எப்ப முடிவு எடுக்கிறாரு அப்படிதான். ட்ரெண்ட் ஷூட் வந்து கேரளா பார்க்க போலாம் அப்படின்னு சொன்னாருன்னா போவோம். அவர் வரல, இல்ல அவர் வேற எங்கேயாவது போறாருன்னா நான் போக மாட்டேன், அவ்வளவுதான். அவர் எப்படி கூப்பிடுறாரோ சென்னை பீப்புள் மோஸ்ட்லி ஆந்திரா தானே ப்ரோ பக்கம். அவங்களுக்கு இந்த தடவை ஆந்திரா போக முடியாது நினைக்கிறேன். இல்ல அதான் சொல்றேன், அவர் ஆந்திரா தான் போவாரு. அவர் ஆந்திரா போனாருன்னா நான் போக மாட்டேன். அவரு கேரளா போகலாம். எனக்கு என்ன ஆந்திரால பாக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. கேரளா போனாலும் ஒரு 2 நாள் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஒரு இடத்துக்கு போனா கூட நமக்கு அந்த படத்துக்காக மட்டும் போறது எனக்கு ஒரு முழு உடன்பாடு கிடையாது. ஒரு படத்தை பாக்குறதுக்கு அது நம்ம ஊர்லயே 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம் தான். அதனால எப்பவுமே ட்ரெண்ட் ஷூட் வந்து ஆந்திரா போவாரு. ஆந்திரா போனா நான் போக மாட்டேன். அவரு கேரளா வரேன்னு சொன்னாருன்னா வருவேன். ஆனா அவர் இப்ப ரீசெண்டா கேரளா ஒன்று வந்துட்டு போனாரு. அவரோட மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிட்டாரு. அதனால அவர் இந்த வாட்டி கேரளா வருவாரான்னு தெரியல. பாலக்காடுல வந்துட்டு பாத்துட்டு போயிடுவாருண்ணா. ஆமா இந்த வாட்டி பாலக்காடு தான் வந்துட்டாரு. பாலக்காடு வந்துட்டு மிகப்பெரிய அனுபவத்தை பார்த்துட்டு போயிட்டாரு. வாழ்க்கையே வெறுத்துட்டு போயிட்டாரு. அதனால திரும்ப பாலக்காடு வருவாரா இல்லையான்னு தெரியல. ப்ரோ சென்னையில இருந்து ட்ரெயின்ல வந்தா வரலாமா ப்ரோ? நீங்க வந்து சென்னையில இருந்து வரணும்னா நீங்க வந்து தாராளமா சொல்றேன், பாலக்காடுல வந்து பாத்துட்டு போலாம். தாராளமா ட்ரெயின்ல வந்துட்டு போலாம். ஒரு நாள் முன்னாடியே வர மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. என்ன தியேட்டர் ப்ரோ நல்லா இருக்கும்? டிஎம் பண்ணுங்க, நான் பண்றேன். சரி ப்ரோ, நான் பாக்குறேன். எனக்கு பாலக்காடுல தெரியல, பட் நான் இது கேட்டுட்டு விசாரிச்சுட்டு சொல்றேன் எது நல்லா இருக்கும்னு சொல்லி தியேட்டர்ஸ். ஓகே ஓகே. சரி ப்ரோ, அந்த இது ஆரம்பிச்சிருவோமா? பெஸ்ட் கேரக்டர் பெஸ்ட் சொல்லுங்க. அதான் 3 சேர்த்து சொல்லிருங்க. பெஸ்ட் ஆனா கேட்டவர் காணா, விஷால் ப்ரோ காணா. அடப்பாவத்தை ஹீரோ லிசனர்ல இருக்காரு. இல்ல ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிருக்கேனே. வேற ரெக்வெஸ்ட் எதுவும் காட்டல, அவர் ரெக்வெஸ்ட் தான் காட்டுது. அதாவது சிறந்த நடிப்பு, அது வந்து துணை கதாபாத்திரமா இருக்கலாம், ஹீரோவா இருக்கலாம், குணச்சித்திர நடிகரா இருக்கலாம், நடிகைகளா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். சிறந்த நடிப்புன்னு யார் வெளிப்படுத்தினாங்களோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். பெஸ்ட் டைலாக், இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த டைலாக் அப்படின்னு ஒரே ஒரு டைலாக்னு சொல்லணும். அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி ராப் படமா இருந்தாலும் சரி, ஹிட் படமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நல்ல சீன். அந்த படம் இது வந்து இது ஒரு செம்ம சீனு, காலகாலத்தில் நிக்கக்கூடிய சீன் மாதிரி ஒரு சீன் அப்படிங்கிற சீன். இந்த 3ஐயும் சொல்லலாம். நான் சொல்லிட்டா சொல்லுங்க, ஆரம்பிங்க, நீங்களே ஆரம்பிங்க. பெஸ்ட் சீன் அந்த ஜே பேபில ப்ரோ. பெஸ்ட் கேரக்டர் ஜே பேபில ஊர்வசி கேரக்டர் தான் எனக்கு பிடிச்சது. ஓகே ஓகே, அடுத்து சொல்லுங்க. அப்புறம் பெஸ்ட் டைலாக் லப்பர் பந்தில் வருமே, அது ஜாதி திமிரா இது ஆம்பளை திமிரான்னு. அப்புறம் பெஸ்ட் சீனு எனக்கு மகாராஜில் அது டைம் லைன் மிக்ஸ் பண்ணுவாங்களே ப்ரோ, விஜய் சேதுபதி கடையில் இருக்கும்போது அந்த சீன் நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படியே தியேட்டர்ல பார்க்கும்போது வாட்னு அந்த ஸ்பீடு ஒரு ரியாக்ஷன் வருமே, அந்த மாதிரி ஆயிட்டேன் தியேட்டர்ல பார்க்கும்போது. இந்த மூணுமே நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. எனக்கு உண்மையாலுமே வந்து ஊர்வசியோட பெர்ஃபார்மன்ஸு 1, 2வது டைலாக், 3வது அந்த சீன், 3மே நல்லா சூப்பரா சொன்னீங்க. ஓகே, நெக்ஸ்ட் விஷால் ப்ரோ மேல சொல்லுங்க. ஜே ப்ரோ ஒண்ணுதான் சொல்லிருக்கீங்க, மீதி 2 சொல்லிருங்க. பரணி ப்ரோ கிட்ட தான் இருக்கும். அதுக்கு நான் லாஸ்டா சொல்லணும்னு நினைச்சேங்க. என்னங்க இப்படி என்ன கொடுத்து விடுறீங்க? முன்னாடி யோசிக்க டைம் கொடுங்கன்னு பிரகாஷ் ப்ரோ யோசிக்க டைம் எடுத்துக்கோங்கன்னாரு. அப்ப யோசிக்கலாம், இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் சொல்லுங்க பிரகாஷ். 3 சொன்னது வந்து கேரக்டர், சீன், டயலாக். இன்னொன்னு 3வது என்ன ப்ரோ? சீனு, டயலாக், கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ். கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் 3மே வேற வேற எதுவும் சொல்லலாம். ஓகே சூப்பர். மாவீர் ப்ரோ நீங்க சொல்றீங்களா? ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது எனக்கு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அது சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த தங்கலான்ல ஒரு சட்டையெல்லாம் கிழிச்சு நிப்பாட்டுவாங்கல்ல, அதுக்கப்புறமும் அவரோட ஆட்டிடியூடோட நிப்பாரு. அது பயங்கரமா இருக்கும் பார்க்க. இன்னும் செகண்ட் ஹாஃப்ல சொல்லிட்டே போறோம், நிறைய இடம் இருக்கு. கடைசியில கதறது, ஆதிமுனியா ஒரு அந்த ஒரு தலைமுறையா சொல்லிட்டே வருவார்ல, அது எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி வருத்தமா தான் இருந்துச்சு. இந்த மனுஷனுக்கு எப்பதான்டா ஒரு ப்ராப்பரான சக்சஸ் திரும்ப கிடைக்கணும், அந்த தேட்டர்லயே நான் ஃபீல் பண்ணேன்.
ரொம்ப உயிரை கொடுத்து அப்படி நடிச்சிருந்தாரு ஒரு சீன்லயுமே. அது அப்புறம் அந்த பிளாஷ்பேக்லாம் ஒரு இது வரும்ல, அப்ப ஒவ்வொரு டைலாகுமே பயங்கரமா இருக்கும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல சங்கோனே ஆபத்து அப்படின்னு. இந்த வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட்னா சியான் தான். விட்டு கொடுக்க முடியாத ஒரு நடிப்பு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் டைலாகும் சீனும் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். வேற யாராவது சொல்றேன். ஓகே, என்ன தலைவா நான் சொல்லவா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லலாமா? சுகன் ப்ரோ நீங்க சொல்லிருங்க. சொல்லுங்க சுகன் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து என்னன்னா கேரக்டராக வந்து என்னன்னா பிடிச்சது ரொம்ப வந்து என்னன்னா மயிலகன். ஸோ எனக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அதில் வந்து என்னன்னா டைலாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைலாக்கு. அது இப்போ இன்னைக்கு மேபி நான் இன்னைக்கு அந்த படம் பார்க்கலன்னா அந்த ஒரு டைலாக் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். படம் பார்த்ததுனால 2 டைலாக் எடுத்துக்கிறேன். ஒன்று மயிலகனில் வந்து என்னன்னா அதே அரவிந்த் சாமி சொல்லுவார்ல, எப்படி நீ இப்படி இருக்க எப்போவுமே மாறிடாது அப்படின்னு. அது சின்ன டைலாக் இருந்தாலும் பயங்கர இம்பாக்டாக இருந்தது இது ஸ்டோரியோட கனெக்ட் ஆனதுனால. தென் இன்னொரு டைலாக் இன்னைக்கு அந்த படம் பார்த்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எப்படின்னா, பீயிங் காட் இஸ் ஈஸி பட் பீயிங் மேன் இஸ் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லி சொர்க்கவாசல் பார்த்தேன் இன்னைக்கு. ஸோ சீனா பார்க்குறப்ப வந்து என்னன்னா எனக்கு தங்கலானில் வந்து என்னன்னா அந்த ஒரு ஸ்டோரி சொல்லுவார்ல விக்ரம், அவரோட அந்த ஒரு ஓல்டு ஸ்டோரி, ஒரு அவங்க டாக்டர் கிட்ட சன்னுக்கிட்ட சொல்லுவாங்க. எஸ், அந்த ஸ்டோரி வந்து என்னன்னா பவர்ஃபுல்லான ஸ்டோரி. அதை ஸ்டோரியா கேட்கறத விட விஷுவலாக வந்து என்னன்னா ரஞ்சித் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. படம் ஓவராலாக வந்து என்னன்னா எனக்கு ஏன் படம் மறுபடியும் வந்து என்னன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறப்ப கூட தோணுச்சு இந்த படம் ஏன் பெருசாக வந்து என்னன்னா பேசப்படலை அப்படின்னு. ஆனால் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சீனா பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து என்னன்னா எப்போவுமே ரிப்பீட்டடாக பார்க்க முடியுது. ஸோ இந்த 3 தான் எனக்கு. ஹலோ கேட்டுச்சு ப்ரோ. விஷால் ப்ரோ அதே மாதிரி இன்னொரு சீன் சொல்லிடவா? சரி நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு சீன் சொல்லிடவா? லப்பர் பந்துல வந்து என்னன்னா அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வருது இல்ல, லப்பர் பந்துல டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் சீன் வந்து என்னன்னா அல்டிமேட். இல்ல ஒரு ஆள் சொல்லுதான். ப்ளீஸ் ப்ரோ சொல்லிடுறேன். அதெல்லாம் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி ரிப்பீட்டடா சீனா வந்து நான் ஒண்ணு சொல்லிடுறேன் ப்ரோ. ஒண்ணு அமைதியானா எல்லாருமே அமைதியாயிருக்கீங்க, இல்ல அட் அ டைம்ல நான் தான் சொல்லுவேன்றீங்க. அந்த சீன் சான்ஸே இல்ல ப்ரோ. இப்போ சரி, கூட சுகன் ப்ரோ நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சும்மா தான் அப்புறம் அவர் எஃப்ஜெட் பார்த்தேன். ப்ரோ சொல்லட்டும். சொல்லுங்க. இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லப்பர் பந்து தங்கலாம் 2 டயலாக்ல வந்து மெய்யழகன் சொர்க்கவாசல், கேரக்டர்ல கார்த்தியோட மெய்யழகன். இல்ல சீனா வந்து எனக்கு அந்த லப்பர் பந்துல அவங்க ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டு மறுபடியும் வருவாங்கல்ல, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க 2 பேர் காண்பவே நல்லா அழகா இருந்தது. சரி, எல்லாம் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிடவா? நீங்க சொல்லுங்க பரணி, அடுத்து நான் சொல்றேன். நீங்க சொல்லி சரி, முடியுங்க. ஓகே. இல்ல விஷால் ப்ரோ சொல்லிடுறாரு. விஷால் ப்ரோ சொல்லிட்டோம். ஓகே விஷால் ப்ரோ, மகேஷ் ப்ரோ சொல்லிடுங்க. லாஸ்டா நான் சொல்றேன். ஓகே, நீங்க எல்லாரும் சொன்னதுனால நமக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுதான் சொல்லணும்ட்டாரு. வாழை படத்துல அந்த 2வது கேரக்டர் பண்ண பையன், அவன் பேர் தெரியல, சாரி, ராயன்லயுமே அந்த பையன் பண்ணியிருந்தார், சின்ன தனுஷா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் அவருக்கு. 2 படமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது இல்லாம நான் ஆப்வியஸ்லி நீங்க மெய்யழகன் அதெல்லாம் இருக்கு. லவ்வர் மணிகண்டன் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம், மிரட்டி விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் பெஸ்ட் டைலாக்னா லப்பர் பந்துல வந்துட்டு உனக்கு ஏன் கிரிக்கெட் இவ்வளவு பிடிக்கும் அப்படின்றப்ப தெரில பிடிக்கும் அப்படின்னுவாரு. ரொம்ப சின்ன டைலாக் ஆனா பயங்கர இம்பாக்ட். ஸோ அந்த டைலாக் பிடிக்கும். பெஸ்ட் சீன் வந்துட்டு எனக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. மஞ்சுமேல், த கிளைமேக்ஸ் ஆஃப் மஞ்சுமேல் பாய்ஸ், அவங்க அப்படியே வந்துட்டு ஏய் தூக்கி புடியாடா அப்படின்னு வரல. ஸோ அந்த அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே கரெக்டாக அந்த இளையராஜா சாங்கு அது அப்படியே. ஸோ பெஸ்ட் சீன்னா டக்குன்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஸோ இந்த 3. பரணி ப்ரோ ஏதோ பேசுறீங்களா? இல்ல மகேஷ் ப்ரோ சொல்லாங்க. மகேஷ் ப்ரோ இருக்காரா?
பரணி ப்ரோ நீங்க சொல்லுங்க அப்ப. சரி ஓகே. இது மேபி எல்லாருக்கும் புதுசா இருக்கலாம். தெரியல எப்படின்னு சொல்லி. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் சாய் பல்லவி. அச்சச்சோ. அமரன்ல சாய் பல்லவி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்பெஷலாக கிளைமேக்ஸில் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி பெஸ்ட்டு சீன் என்னை பொறுத்த வரைக்கும் கொட்டுக்காளி கிளைமேக்ஸ் சீன். எனக்கு அந்த சீன் ஃபுல்லாகவே நல்லாவே பிடிச்சது. கிளைமேக்ஸ் கொட்டுக்காளி கிளைமேக்ஸ் சீன். அந்த பூசாரி அந்த ஒரு பொண்ணு இது பண்ணியிருப்பார்ல, விபூதியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி மந்திரம்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சம்திங் லைக் தட். அந்த சீன் கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி பெஸ்ட்டு டைலாக் வந்து அது ரொம்ப சிம்பிளான டைலாக் தான். பட் ஆனால் வந்து அது நல்லா இருந்துச்சு எனக்கு. ஐ எம் நாட் பேட், ஐ எம் ஜஸ்ட் ரிச். அது ஒரு கோட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு பிடிச்சது. அவ்வளோதான். இந்த 3 தான். மகேஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லிடுறேங்க. நான் ஆக்சுவலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் தான் நினச்சேன், பார்த்தா அன்மியூட் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த பெஸ்ட்டு இது டைலாக்னா வந்து லப்பர் பந்து படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் கடையில் ஒரு சீன் நடக்கும்ல, பாலசரவணனுக்கும் காளி வெங்கட்டுக்கும். அந்த எக்ஸாக்டா எனக்கு அந்த டயலாக்லாம் ஞாபகம் இல்லை, அது பிட்ஸ் அண்ட் பீசஸ். கரெக்ட். ஆமா, மாதிரிங்கிறதான் பிரச்சனை. அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், எல்லாத்துக்கும் இந்த இதுல ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு நீங்க சொல்லிப்பீங்க. பட் அதே மாதிரி மாதிரி அந்த அந்த ஒரு ஹோல் அந்த டயலாக்ல வர ஒரு 2-3 இது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அந்த டயலாக் மனசுக்குள்ளே இருந்தது. பட் எனக்கு அது கரெக்டான அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி. ஆமா கரெக்ட். அது அண்ணன் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லுவான். அது அது அந்த சீக்வன்ஸ்லயே ஒரு அப்புறம் அந்த இந்த மாதிரி ஒருத்தர் எல்லா குரூப்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான்னு உங்களுக்கு இது பண்ணுவீங்க. பட் ஆனா அந்த அந்த ஒரு இந்த சீக்வன்ஸ்லயே ஒரு 4-5 டயலாக் நல்லா வரும். ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி இருக்கும், கலோக்கியலா பேசுற மாதிரி டயலாக் இருக்கும். பட் அந்த இதை வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்க சொல்லியிருப்பாங்க அந்த டயலாக் மூலம். அந்த இது அதனால அந்த டயலாக்கா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சீனுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது கல்கி படத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸில் வரும் இல்லைங்க, நம்ம இவர் கல்கி அர்ஜுனை பற்றி பில்டப் பண்ணி சொல்லுவார்ல, அந்த ஒரு அனிமேட்டட் சீன் மாதிரி. கர்ணனை பற்றி சாரி கர்ணனை பற்றி நம்ம கர்ணன் வந்து அதாவது வந்து நான் அந்த உனக்கு அந்த தேரோட்டிய நான் இருக்கேன், அதெல்லாம் மீறி வந்துட்டு அவனுடைய தேர் வந்து அவன் வெட்ட அம்புக்கு வந்துட்டு 2 அடி கீழே போயிருக்குன்னா அவன் என்னன்ட்டு ஒரு அந்த ஒரு பில்டப்பா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீனா எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். 3வது வந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம காளி வெங்கட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் யூஸ்வலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் காளி வெங்கட். அவர் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருப்பார். அவர் ஏகப்பட்ட படத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், ரொம்ப இது பண்ணுவார். இந்த வருஷம் அவருக்கு தெரியல எனக்கு, இந்த படத்தை தவிர வேற எந்த படத்துலையும் பெருசா இது பண்ணியிருந்தாரான்னு தெரியல. என்ன படங்க? குரங்கு பெடல். ஓகே ஓகே, குரங்கு பெடல். அந்த ஒரு அப்பாவா நடிச்சிருப்பாரு இல்லைங்க, அது என்ன படங்க? அதுலதான் குரங்கு பெடல். அதான் குரங்கு பெடல். இல்ல அவரு சொல்றது அர்ஜுன் தாஸ் படம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பிளாஷ்பேக்ல இல்ல ஆமா அந்த அடியனை வந்துட்டு அந்த அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு தங்கப்பிள்ளைன்னு வரும். அநீதி தங்கப்பிள்ளை கரெக்ட். அது என்ன படங்க? போன வருஷமா? ஓகே ஓகே. அது அந்த படம் பயங்கரமா இருந்தது, அவருடைய ஆக்டிங். அது மாதிரி வருஷத்துல ஒரு 4-5 படம் அவரோட நடிப்பு பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவருக்கான ரெகக்னிஷன் எனக்கு இது ரொம்ப கிடைக்காத மாதிரியே இருக்கு. அவர் ரொம்ப அண்டர் ரேட்டடாவே இருக்கு. லப்பர் பந்துலயும் அவர் வரது சின்ன சின்ன சீக்வன்ஸ் கம்மியா தான் இருக்கும், ஆனா எல்லாமே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஆர்ஜே விசால் சொன்ன அந்த கிரிக்கெட் ஏன் பிடிக்கும் அப்படிங்கிற அவரெல்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு எக்ஸ்பிரஷனு, சின்ன ஒரு டயலாக்லயே அவர் ரொம்ப அப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. ஆனா அவருக்கான இன்னும் ஃபுல்லா அந்த ரெகக்னிஷன் கிடைக்கலன்ற மாதிரி இருக்கு. எனக்கு காளி வெங்கட் தான் எனக்கு இந்த வருஷத்தோட ரொம்ப பிடிச்ச ஆசைப்பட்டவர் தலைவா. ஆமா கரெக்ட். எனக்கு வந்து பிடிச்ச கேரக்டர் வந்து லப்பர் பந்துல ஜேசன் இருப்பார்ல, தினேஷ் ஃப்ரெண்டா வருவார். நாங்கெல்லாம் 20 வருஷமா கெத்து அவரா, அவரே நம்ம சூப்பர் கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அவர்தான் டெம்ப்ளேட். ஆமா ஆமா. சீன்ஸா வந்து வேட்டையன் படத்துல அமிதாப் பச்சனை போய் பாப்பார்ல ரஜினி, அந்த சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
பிரகாஷ் ப்ரோ ஏதோ சொல்றீங்க? பெஸ்ட் டைலாக் டைலாக் அப்பவே சொல்லிட்டேன். லக்கி பாஸ்கர்ல சொல்லுவார்ல, அரை மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை. சூப்பர். பரணி ப்ரோ சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? பிரகாஷ் ப்ரோ தான் சொல்லணும். பிரகாஷ் ப்ரோ தான். பிரகாஷ் ப்ரோ தான் சொல்லணும். நான் வந்து இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்றேன், நானே மறந்துட்டேன். ஆமா சொல்லல. இல்ல ஒண்ணு சொல்றேன், மீதி 2 அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன், நானே மறந்துட்டேன். தங்களான்ல பர்ஃபார்மன்ஸ் சொன்னேன். அப்ப இன்னும் டயலாகும் சீனும். டயலாக் வந்து எனக்கு வந்து டயலாக் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இருக்கு. டயலாக் அது நம்மளோட எங்கேயாச்சும் ஒரு இடம் கனெக்ட் ஆகணும். எனக்கு கங்குவால வந்து அவங்க கலைராணி ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, ஒரு உயிருக்கு எதுக்காக ஒரு உயிருக்கு பிறக்கிறோம், எதுக்காக இன்னொரு உயிர்க்காக வாழ்றோம், எதுக்காக இன்னொரு உயிர்க்காக செத்து போறோம்ன்றது யாருக்கும் தெரியாது அப்படின்னு. அந்த டைலாக இன்னைக்கு இந்த 2-3 நாளா நான் ரொம்ப அது எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. இந்த ட்விட்டர் சமூகத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லணும்னா, யாருக்கோ பிறந்துட்டு யாரோட உழைப்புலயோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த யாரோட அம்மா அப்பாவை ஆட் பண்ணிக்கோங்க. அம்மா அப்பாவோட உழைப்பு வாழ்ந்துட்டு இங்க வந்து யாருன்னே தெரியாதவங்களுக்காக ஃபேன் ஃபைட் பண்ணிக்கிட்டு அவங்க நம்ம திமிர எடுத்து ஃபேன் ஃபைட் பண்ணி அவங்களுக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம எனக்கு இப்படி கனெக்ட் ஆச்சு அந்த டைலாக். எனக்கு அந்த டைலாக் ரொம்ப கனெக்ட் ஆச்சு, இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. கலைராணி அவங்க சொல்ற டைலாக் சூப்பர். பரணி ப்ரோ கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு கமெண்ட்ல, முஃபாசா படம் கேரளால தமிழ்ல ரிலீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டீங்களா? ரிப்ளை பண்ணிட்டேன். மணிமேகலை தான் கேட்டிருந்தாங்க, ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இல்ல பிரகாஷ் ப்ரோ பேசுறாரா? ஹோஸ்ட் காட்டுது ஆனா ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. இல்ல அவர் பேசல ப்ரோ. இங்க வந்து இல்ல நான் பேசல நீங்க பேசுங்க. அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ், அதாவது இங்கிலீஷ் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும், வேற எந்த வெர்ஷனுமே ரிலீஸ் ஆகாது. டப்டு வெர்ஷன் எதுவுமே ரிலீஸ் ஆகாது. மலையாளத்தில் கூட டப்டாகி வராது படம். எப்பயுமே வந்து இங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் படங்கள் இங்கிலீஷ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அது நல்ல விஷயம். டைலாக் சொல்லிடுறேன். சீனா வந்து அந்த இப்போ டைலாக் சொல்லிட்டேன். அது சீன் தான். டைலாக் இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அவர் கல்கியில இருந்து சொல்றதால இன்னைக்கு ஏதோ போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிதானமாவே இல்லை நீங்க. இல்ல அது என்ன கமல் டைலாக் எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. கல்கியில ஜனநாத ரத சக்கரம் சுழன்றங்கே வருகிறது, ரத சக்கர பிரளய கோஷம் பூபார்க்கம் பதிய வைப்பேன், பூமியை நான் அதிர வைப்பேன், பூமியை நான் அதிர வைப்பேன், பூமியை நான் அதிர வைப்பேன். அது பயங்கரமா தியேட்டர்ல கேட்கும்போது. சூப்பருங்க, ஞாபகம் வேற வச்சிருக்கீங்க. சூப்பர். நான் சீனாவே ஆக்சுவலா அவர் சொன்ன சீன் சொல்லியிருப்பேன். எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். காப்பது கொடியில் இருப்பது ஆஞ்சநேயர் அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வரும்ல அந்த இடத்துல பழைய படத்தோட கமல் டைலாக் இருந்தா நானும் வீடியோ 3 படத்துல சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் 3 படத்துல சொல்லியிருக்காரு. ராஜபார்வையில வரும்னு நினைக்கிறேன். அது நான் எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா நான் யூடியூப்ல வீடியோ பார்த்திருக்கேன். அது கமலோட டைலாக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கமலோட டைலாக் கிடையாது. அது வந்து இங்க எப்படி பாரதியார் இருக்காரு அந்த மாதிரி அங்க ஒரு போயட் இருக்காரு ஆந்திரால. அவரு 80ஸ்ல ஏதோ ஒரு படத்துல அந்த டைலாக பத்தி 80ஸ்ல ஏதோ ஒரு படத்துல சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் நான். ஒரு தெலுங்கு யூடியூப் அதே டைலாக் வந்து ராஜபார்வையில வரும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாரதியார் மாதிரி ஒரு போயட். அவரு அந்த போயம் தான் அவர் சொல்லுவார் ராஜபார்வையில நினைக்கிறேன். கன்ஃபார்மா தெரியல. அதுக்கப்புறம் இதுல சொல்லியிருப்பாரு. அப்புறம் நிறைய விஜய் டிவி ஷோல கூட ஒரு தடவை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த டைலாக். சொல்ல வரேன். ஆமா அதுல சொல்லியிருப்பாரு. ஆமா அந்த சீன் வந்து நான் அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்றேன். ஏன்னா 2-3 ஆப்ஷன்ல இருக்கு. மத்தவங்க சொல்லுங்க. இது வரைக்கும் 2 சொல்லியிருக்கேன் நான். ஷாம் ப்ரோ நீங்க என்ன எதுவுமே சொல்லுங்க. மாவீரன் கேக்குது மஹேஷ் ப்ரோ. வாயிலேயே பயங்கரமா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போடுவீங்களே, ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டீங்களே அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக். எப்போ ப்ரோ? நான் எப்போ போட்டேன்? வினோத் ப்ரோ தான் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வருவாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டீங்களே. வினோத் ப்ரோ தான் எப்பவுமே பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வருவாரு. இல்ல நீங்க ஒரு வாட்டி பண்ணீங்க. யார் கூடயும் ஒரு தாட்டி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்குமெண்ட்ல பண்ணும்போது ஒரு டக்குன்னு அது என்ன மியூசிக்? ஆமா கரெக்ட் கேட்டா ஆமா அது அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல அனிமல் பேக்ரவுண்ட் மியூசிக். கரெக்ட் மாவீரன் ப்ரோ.
எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. அடுத்தது அந்த சீன் இல்ல அது என்ன அதுல அப்படி என்ஜாய் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாரா, எனக்கு டக்குன்னு அதெல்லாம் பிடிக்கும், எனக்கு நல்ல சினிமாவும் பிடிக்கும், அந்த மாதிரி என்ஜாய் பண்றதும் தப்பு இல்லைல்ல அப்படின்ற சொல்ல வர்றதுக்காக சொன்னேன். பிரகாஷ் அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது மல்டி டேலண்ட்ல அசத்து வர மாதிரி அன்னைக்கு நீங்க போட்டீங்க ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். இல்ல ஒரு எடுத்து பாப்லாம் பண்ணாருங்க. நேத்து தான் ஃபன்னா இருந்துச்சு ஸ்பேஸ். நல்ல வேலை. பிரகாஷ் ப்ரோ இன்னும் ஒண்ணு கூட சொல்லல, ட்வீட் பண்ணி இல்ல உட்காந்துட்டாரா? என்ன சொல்லல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அமைதியா இருக்காரு. நம்ம எல்லாம் பேச விட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி கேட்டுக்கிட்டே இருக்க. டைலாக இன்னும் ஒரு டைலாக் மட்டும் ஆட் பண்ணிடு. காந்தி என்னைக்குமே ஃபாதர் ஆஃப் த நேஷன் தான்டா. அது தியேட்டர்ல கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. சரியான டைலாக். சூப்பர். மகேஷ் ப்ரோ, இந்த வாரம் விடுதலை 2 அங்க ரிலீஸ் ஆகுதா? போறீங்களா? என்ன படங்க? விடுதலை 2. விடுதலை 2 ஆமா ஆகுதுங்க. போறீங்களா? 19th. இப்போ இது வரைக்கும் யோசிக்கலைங்க. போகலான்ட்டு தான் இருக்கேன். 19th ஈவினிங். ஆமா உங்களுக்கு 19 நைட் வருது. இன்னும் நான் டிசைட் பண்ணலங்க. இனிமேல் தான். என்ன 4 AM? அப்புறம் அப்படியே இல்ல எங்களுக்கு 7:30 மணிக்கு தான் யூசுவலா ரிலீஸ் ஆகும். எந்த படமா இந்தியன் இருந்தாலும் டைம் கன்வர்ட் பண்ணும்போது 4 AMன்னு கேட்டேன். இல்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 மணி வரும். 7 மணியும் 8 மணியும் வரும். ஓகே ப்ரோ. விஷால் ப்ரோ ஏதோ சொல்லுவாங்க. அப்படியே பிரகாஷ் நான் வரதுக்குள்ள இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்றேன். எல்லாம் ஒண்ணா ஆட் பண்ணிட்டு போங்க. வார்டன் வர்றதுக்குள்ள ஏங்க அவரு வார்டரா இவரு இதெல்லாம் வார்டனோட அசிஸ்டன்ட் இவரு கைஸ் வச்சு இல்ல ப்ரோ மேக்ஸிமம் நம்ம வேற யாரோ இல்ல எனக்கு வந்து இந்த ஆவேசத்துல ஃபகத் பாசில் ஃப்ரெண்டா வருவார்ல, அவர் நல்லா பண்ணிருப்பாரு. எனக்கு அமரன்ல வந்து என்னன்னா சாய் பல்லவி கேரக்டர் கூட வந்து என்னன்னா ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ப்ரோ. பிரகாஷ் நீங்க சொல்லிடுங்க ப்ரோ. அப்போ நீங்க சொல்றத நீங்க சொல்லிடுவாங்க. சரி ஆடு ஜீவிதத்தை பத்தி விஷால் ப்ரோ சொல்ல வராரு. சொல்லுங்க. இல்ல ஆடு ஜீவிதம் வந்துட்டு தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம். அவரு எனக்கு தெரிஞ்சு நேஷனல் அவார்ட்லாம் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ். தங்கலான்ல வந்துட்டு விக்ரம் சூப்பர். பார்வதி ஈக்குவலண்டா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். வெறித்தனம் பின்னிட்டாங்க பார்வதி அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் லப்பர் பந்துல தினேஷோட ஒய்ஃப் சுவாசிகா. ஆமா ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா 3 பேருமே மலையாளம் ஆக்ட்ரஸ். ரொம்ப செம்ம பர்ஃபார்மன்ஸ் அவங்க. லவ்வர்ல ஹீரோயினா வந்தவங்க பேரு தெரியல. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ஸ்ரீ கௌரியா ஏதோ பிரியா. ஆமா தியேட்டர்ல பார்த்துட்டு ஷாக். என்னடா இந்த புள்ள இவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு செம பெர்ஃபார்மன்ஸ். தெரிஞ்சு எனக்கு அந்த படம் தான் நான் தியேட்டர்ல பாதியில வந்து அந்த படம் ப்ரோ. எனக்கு பிடிக்கல அவ்வளவா. அப்புறம் ஓடிடி அந்த சூப்பர். ஓகே ப்ரோ இப்ப யோசிச்சுட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நானு சீனா எந்த சீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப சொல்றேன். எனக்கு வந்து ராயன் படத்துல பார்ல இருந்து அவரை சந்தீப்பை தூக்கிட்டு வந்து தங்கச்சி தச்சுட்டு இருப்பாங்க. வயிற்றுல அவர் கத்தி குத்துப்பட்டுக்குள்ள தச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவாரு, அவரு சேதுவோட பையனா யாரோட பையன் துரையோட பையனா குத்தி போட்டாங்கப்பா பார்த்து அப்படின்னு தகவல் சொல்லிட்டு போவாரு. தனுஷ் வாசல் நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே தியேட்டர்ல எனக்கே அல்ல இவன் அங்க இருந்தானு தூக்கிட்டு வந்தோன்னு குடும்பமே பாத்துரு முழுசா ஷாக் ஆகிறதுக்குள்ள போன் வந்துடும் ஒரு துறக்கிட்டு இருந்து. சரியான சீன் அது. அந்த சீனை கண்டினியூ பண்ணி அப்படியே இன்டர்வல் சீனுக்கு போயிருப்பாங்க. ஆனா இன்டர்வலை விட எனக்கு இந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு. அந்த அங்கதானே இவன் இருந்தான், இவன் ஒரு வேலை பண்ணிருப்பானோ, ஐயோ ஒரு லைஃபே முடிச்சான். அந்த முழுசா ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ள கால் வரும். அவனை அப்படியே போய் அடிக்க போவாங்க. தையல் போட்டுட்டு இருக்கப்ப அடிக்க போவாங்க. ஆமா எனக்கு இவங்க ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ள அங்க கால் வந்துருமா, அது பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன். ஓகே எல்லாம் சொல்லிட்டீங்களா? வேற எதுவும் பெட்டிங் இருக்கா? நம்ம வந்து சொல்லுங்க. டைலாக்ல சொல்லணும் அப்படின்னா அந்த டைலாக் எனக்கு தெளிவா ஞாபகம் இல்லை. அதனால நீங்களே வச்சுங்க. நான் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. எப்படின்னு வந்து தெரியல. ஒரு மனுஷன் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்து கடைசியில் தோத்துட்டான் அப்படின்னா அவன் தோத்ததை இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்குமா இல்லைன்னு தெரியல. ஆனா ஒரு மனுஷன் தோத்துக்கிட்டே வந்து கடைசியாக ஜெயிச்சுட்டான் அப்படின்னா அவனை தான் உலகம் கொண்டாடும். அதனால எப்பவுமே எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ லக்கி பாஸ்கர்ல ஒரு டைலாக் வரும். அதோட அந்த படத்துல எனக்கு நிறைய டைலாக்ஸ் பிடிக்கும். அத கிளைமேக்ஸ் டைலாக் அது எப்படி கோர்வையா எனக்கு சொல்ல தெரியல. அதுல எல்லாமே வரும். சேர்ந்து நடக்க போறோம் சார், இருட்டுல நடக்க விட்டுறாதீங்க அப்படிம்பாரு அதுல துர்கா சல்மான் வந்து ராம் கிட்ட. அதெல்லாம் ஒரு வரியில சொல்றதுனா அந்த டோட்டல் அந்த கதையோட சீனே, அதாவது ஒரு
அடுத்தடுத்து என்ன நாம சொல்ல போறாங்கிறத ஒரு வரியிலே சொல்லி முடிக்கணும். அதுதான் பெஸ்ட் டைலாக்னு சொல்லுவோம். அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு அந்த டைலாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அந்த ஒரு நாள்ல 10 நிமிஷம் சரியா போகல, அரை மணி நேரம் சரியா போகலங்கிறதுக்காக நான் ஒரு நாள் பூராமே சோகமா இருக்கேன் சொல்ற டைலாக்கை விட இந்த டைலாக் ரொம்ப பொருத்தமா இருக்கும். படத்துல எல்லாமே டைலாக் நல்ல டைலாக் தான். அந்த லக்கி பாஸ்கெட் டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் பொருள் வாங்கணும் அப்படின்னா பணம் கையில இருந்துடணும், ஆனா ரெஸ்பெக்ட் வாங்கணும் அப்படின்னா பணம் நமக்கு மேல உடம்பு ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து லக்கி பாஸ்கெட் டைலாக்ஸ் எனக்கு அந்த படத்துல. அது தமிழ் சினிமாவில் 2024 அது தமிழ் சினிமா இல்லாமல் தமிழ் டப்பிங் படத்துல இருக்கனால சொல்றேன். 2024 சிறந்த டைலாக்கா நான் கேட்கறது லக்கி பாஸ்கர். சிறந்த பர்ஃபார்மன்ஸும் சீனும் அடுத்து சொல்றேன். மணிமேகலை கை தூக்கிட்டாங்க, அதான் சொல்லி முடிச்சிட்டோம். பிரகாஷ் ப்ரோ, அந்த டைலாக் வந்து ஹிஸ்டரி ஆல்வேஸ் யூ ரிமெம்பர்ஸ் ஹவ் யூ ஃபினிஷ்ட். அதான் அது எப்படியோ வரும். அது எனக்கு கரெக்டா டக்குன்னு கோர்வையா வரல, எனக்கு ஞாபகம் வரல. அது உண்மையில ரொம்ப நல்ல டைலாக். எனக்கு ரொம்ப படத்துல ஏன்னா ஒட்டுமொத்த கதையும் அதை சுத்தி தான் இருக்கும். இந்த படத்துல எல்லாமே அதான். ராம் கிட்ட சொல்ற டைலாக்லாம் வந்து செம்ம டைலாக். சார் ஒன்னா நம்ம போகணும் சார், அதாவது ஒன்னா சேர்ந்து நடக்க போறோம், ஆனா இருட்டில் நடக்க விட்டுறாங்க சார்னு சொல்றதெல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அந்த டைலாக் அந்த சீனுக்கே அதான் தேவைங்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம். அதனால எனக்கு பெஸ்ட் டைலாக்ஸுங்கிறப்ப நான் வந்து லக்கி பாஸ்கெட்டை போறேன். அடுத்தது நம்ம அப்படிங்க சீனும் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வரேன். அப்படியே சொல்லிருங்க ப்ரோ ஒரேதா. இருங்க நான் சொல்லிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. மணிமேகலை நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல, லைட்டா கேக்குது. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் உள்ள வரும்போதெல்லாம் இதே பிரச்சனையா இருக்கு. உங்ககிட்ட மைக் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸ்பீக்கர் கொடுத்துட்டு எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் அக்செப்ட். இதுக்கே நீங்க எப்படின்னா, நீங்க டைம் பாஸ் பேஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போடணும். சரி, இவங்களாம் நமக்கு கொஞ்சம் ஏதோ பேசுறாங்க, ஆனா நம்மள கலாச்சாரத்தை ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு உடனே மைக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல அவங்க பேசுறது லைட்டா தான் கேட்கும், ஆனா எனக்கு தெளிவா கேட்கும். ஏன்னா நான் ஃபுல் வால்யூம் வச்சிருக்கிறேன் ஸ்பீக்கர்ல. இந்த நேரத்துல வினோத் பேச சொல்லணும் எனக்கு, அதுதான் ஆசை. இல்ல நான் வெளியே போயிட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், மறுபடியும் ஒழுங்கா உடனே அக்செப்ட் பண்ணுங்க. யாவே லேட் பண்ணாம வெளியே போயிட்டு ரிக்வெஸ்ட் கொடுங்க. எக்கோ வேற அடிக்குது உங்க இதுல. இல்ல பரணி நினைப்பாரு வெளியே போயிட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தா நமக்கு எப்படி தெரியும், திரும்ப உள்ள வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தா நமக்கு தெரியும். ப்ரோ சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, அவங்க போயிட்டாங்க. சொல்லுங்க பிரகாஷ், நான் கண்டினியூ பண்ணுங்க. வேற என்ன அடுத்து என்ன பர்ஃபார்மன்ஸ் சீனுக்கு வந்துறேன். எனக்கு வந்து இந்த வருஷத்துல எனக்கு பெஸ்ட் சீனா தெரிஞ்சது நான் ஏற்கனவே சொன்ன இன்ட்ரோல் பிளாக், கரண்ட் இன்ட்ரோல் பிளாக் தான் எனக்கு வந்து அந்த சீனாவே அந்த சீனுக்கான லீடாகவும் அந்த சீனை கன்வே பண்றது வந்து சீனை முடிக்கிறதுன்னு சொல்லி டோட்டலாவே ஒரு சீனை ஆரம்பிச்சு கொண்டு போய் முடிச்சு டோட்டலாவே எல்லாம் பண்ணது வந்து எனக்கு வந்து கருடன் தான் அந்த சீனாவே. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் நான் கடைசியா சொல்றேன். மத்த எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியா வந்துடுறேன். இப்பவே ஏன்னா அதுக்கு நடுவில் இல்ல அதுக்கு நடுவுல கடைசி அந்த வாட்ஸ்அப்ல மெயினான மெசேஜ் வந்துட்டு இருக்கு. நான் அதை மட்டும் பார்த்து வந்துடுறேன். சுமார் ப்ரோ தான் அனுப்பிட்டு இருக்காரு, குரூப்ல தான் வந்துடுறேன். ஷாம் ப்ரோ எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாய் பல்லவி தான் ப்ரோ. அமரன் அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் சீனும் அமரன் தான், கிளைமாக்ஸ். பர்னி இப்ப கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, சொல்லுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நலமே இருக்கேன். எனக்கு வந்து நீங்க பேசுற டாபிக்ல இருந்து ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் சொல்லணும். எனக்கு பிடிச்ச சீன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து நம்ம மக்களோட மனநிலையுமே நான் யோசிக்கிறேன். வந்து இப்ப இவ்வளோ தூரம் மக்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சு நல்லா படிச்சு ஒரு அயல்நாட்டுலலாம் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீங்க ஒரு நான் நல்ல படம் அப்படின்னு நினைக்கிற படங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல க்ரௌடே இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்டார் வேல்யூன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து அது நல்லாவே இல்லைன்னா கூட ஸ்டார் வேல்யூ இருந்தா அதுக்காக வந்து தியேட்டர் ஃபுல்லா நிறைஞ்சு படம் பாக்குறாங்க. ஆனா நீங்க எவ்வளவு உழைப்பு போட்டு ஒரு நல்ல படம் எடுத்தா கூட அதை பாக்குறதுக்கு வெளிநாட்டுல, எனக்கு தெரிஞ்சு நான் வெளிநாட்டுல அவ்வளவு பெரிய தியேட்டர்ல ஒரு 10-20 பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் இருந்த வரைக்கும் எங்க ஊர்ல இன்ன வரைக்குமே தியேட்டர் இல்ல. அதனால எனக்கு பெருசா நம்ம ஊர்ல தியேட்டர் பத்தி அனுபவம் இல்லை. திருச்சியில தான் ஒரு 2-3 படம் பார்த்திருக்கேன். எனக்கு இந்த வருஷத்தோட எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னா நான் தங்கலான் தான் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது தங்கலான் படம். அப்புறம் இன்னொன்னு ஏதோ சொல்ல வந்தேன். இருங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லி முடிங்க. நேத்தி ஸ்பேஸ் கேட்டேன். நீங்க பிரகாஷ் வந்து நல்லா இருந்துச்சு எப்பயே. ஆனா 40 நிமிஷம்ங்கிறது வந்து நீங்க கதையை சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக ஒரே 40 நிமிஷம் போனேன். நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. நீங்க வந்து முன்ன மாதிரியே கொஞ்சம் 20 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 40 நிமிஷம் 10 நாள் தானே மேம்?
இன்னும் 10 daysல முடிச்சிடுவாரு இல்ல மேடம். ஆக்சுவலா இல்ல ஆனா 40 நிமிஷமும் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா நீங்க இப்ப ஏதோ நேத்து என்ஜாயா போயிட்டு இருந்தேன். என்னையும் அப்படி கொடுமை பண்ணிருக்கீங்க. அத்தனை பேர் பாடி ஐயோ இது என்னடா உண்மையாவே பாடி கொடுமை பண்ற சொன்ன மாதிரியே பண்ணி வச்சிருக்கீங்க. மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க. நிஜமாவே நேத்து வந்து ஸ்பேஸ் அவ்வளவு ஜாலியா இருந்தது. காலைல நான் கேக்குறப்ப இதுக்கு பயங்கர வந்து ஃபன்னா அவங்க தான் இருந்தது. காப்பி ரைட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? நான் ஒரே ஒரு பாட்டு பாடுங்க தோழர்னு கேட்டதுக்கு ஏதோ காப்பி ரைட்ஸ் வரும் யூடியூப்ல போடுவோம் அதான் நாங்க. மேம் அவர் நல்லா சூப்பரா பாடினாரு. அவரு உங்களை அவாய்ட் நீங்க பண்றதுக்காக வந்திருக்கீங்க, அப்படி சொல்லிருப்பாருங்க. நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்க. யார் வேணாலும் இங்க பாடலாம். இல்ல நீங்களும் ஒரு ஒரே பாட்டு ஒரு விஷயம் பாடுங்க. சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன். இல்ல ஒன்னே ஒன்று இதுல மட்டும் சொல்றேன். காப்பி ரைட்ல மட்டும் ஒரிஜினலா பாடி ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி இருந்தாதான் அந்த பாட்டு கண்டுபிடிக்கும் ஒரிஜினல் பாட்டுன்னு. நம்ம பாடுற பாட்டு அது பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரிஜினல் பாட்டா என்ன காப்பி ரைட் பண்ணி மேட்ச் பண்ண முடியும். இது பாட்டு லிஸ்ட்லயே சேராது. இல்ல ப்ரோ நேத்துலாம் நான் வந்து என்ன பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். நேற்று நான் ஸ்பேஸ் வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். காலைல கேட்குறப்போ அவ்வளோ ஜாலியா இருந்தது. நல்ல வேலை யாராவது ஒரு ஆள் வந்து என்னன்னா அந்த சாங் சொல்லுவாங்களேன்னு எதிர்பார்த்தேன். கரெக்டா விஷால் ப்ரோ சொல்லிட்டாரு. எனக்கு பிடிச்ச அந்த சாங் அது பர்டிகுலரா அந்த லைன் ஆசை ஒரு சாங் சொன்னீங்க ப்ரோ. தேங்க்யூ. நீங்க அப்புறம் லப்பர் பந்து பத்தி பேசுனீங்கல்ல எல்லாரும் லப்பர் பந்து டைலாக் பத்தி அதையும் கூட நான் ஒண்ணு சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து லப்பர் பந்து வந்து நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா கிரிக்கெட் பத்தி தெரியாத ஒரு ஜெனரேஷன் வந்து இங்க இருக்காங்க இல்லையா அயல் நாட்டுல. இங்க இப்ப வளர்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் கிரிக்கெட்னாலே என்னன்னு தெரியல. அப்ப அதனால அவங்களோட கனெக்ட் ஆக முடியல அந்த படத்துக்குள்ள. இப்ப நம்ம ஊர்ல அது நல்லா ஹிட் ஆனிச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து எல்லாருமே கிரிக்கெட்னு உயிரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த படம் வந்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இங்கெல்லாம் நான் பார்க்கும்போது மெய்யழகனும் தங்கலானும் புரிஞ்ச அளவுக்கு கூட அந்த இரண்டாவது தலைமுறை 3வது தலைமுறையில உள்ள பசங்களுக்கு புரியல லப்பர் பந்து படம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏன்னா அந்த கேஸ்ட் பத்தியோ இல்ல எல்லாத்தையும் பத்தியுமே சொல்றேன். கொஞ்சம் அதுக்கான புரிதல் எல்லாம் இங்க கம்மியா இருந்தது. தங்கலான் புரியுது. இல்ல நான் ஒரு விதத்துல நான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்க பாயிண்ட். வேணா தங்கலான்னா உண்மையாவே நல்லா இருந்துச்சு. தமிழ் பாட்டு கேட்க நல்லா இருக்கு. அவங்க பேசுற வசனம் லப்பர் பந்து புரியல போலயே. அவரு விளையாட போக மாட்டாங்க. இல்ல பரணி அடுத்து வந்து இதே அப்டேட்ல வந்து நிறைய பேர் கமெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள். அதை நம்ம அடுத்து கடைசி சொல்லிடணும். சொல்லி முடிச்சு இங்க ஸ்பீக்கர் உள்ள எல்லாமே சொல்லியாச்சா? இப்ப நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் மட்டும் சொல்ல வேண்டிய நான் இன்னும் டயலாக் மட்டும் சொல்ல டயலாக் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுறேன். 2 பேர் நான் சொல்லிடுறேன். மெய்யழகன் ஒரு நாட்டுப்பால் டீ பணம் உங்ககிட்ட கேட்டேன்னா அந்த டைலாக் எப்ப கேட்கும் போது சிரிப்பு வரும். அதான் எனக்கு அந்த டைலாக் பிடிக்கும். இது டைலாக் இல்லையே. ரைட் ஓகே நல்ல டயலாக் ப்ரோ. டெம்ப்ளேட்டா மாறிடுச்சு அந்த டயலாக். டயலாக்ல முழுக்க வந்து லக்கி பாஸ்கர் சொன்னேன். இப்பதான் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல போறேன். அதாவது கேரக்டரா கிடையாது, பிடிச்ச கேரக்டர் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் பின்னுனது தான். அப்படி அந்த வகையில வந்து நம்ம ஒரு கேரக்டர் வந்து படத்துல பாக்கணும்னு வச்சுங்களேன், நடிகரா தெரியாம கேரக்டரா தெரிஞ்சு, அதாவது இது வரைக்கும் அவங்க பண்ணதை தாண்டி அந்த கேரக்டரை தாண்டி நம்ம பிரமிக்க வைக்கிறது தான் பர்ஃபார்மன்ஸ்ங்கிற லிஸ்ட் நான் சேர்ப்பேன். ஏன்னா விக்ரம் வந்து பயங்கரமா தங்களால் நடிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் நடிக்கிறாருங்கிறது நமக்கு வந்து நம்மள அதிசயம் கிடையாது. ஏன்னா வந்து அவர் நடிகை, அவ்வளவுதான். அவர் பிறவியே நடிப்பு தான். அதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நான் ஆச்சரியப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா சிங்கமொழியோட பர்ஃபார்மன்ஸ் மகாராஜால. கடைசியில அவன் மேல நமக்கு எரிச்சல் ஆகி அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், நடிப்பு, முகம் மாத்துறது, முகத்தை அதாவது கண்ணு கீழே ஒரு துடிப்பு அப்படி, அப்புறம் அது பண்றதுல இருந்து எல்லாமே. அது இந்த மொட்டை மாடல அவங்க ஸ்பீக்கர்ல போன் பேசும்போது அவங்க ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது யாரு நட்டிக்கோ இல்ல அந்த ஒரு சைடட் ரோல் ஒன்று படிப்பாரு அருள்தாஸுக்கோ முனிஷ்காந்துக்கோ தெரியாது இவரு தான். ஆனா இவருக்கு தெரியும், சிங்கமொழிக்கு தெரியும் அந்த கதையை சொல்லும் போது. அப்ப அதை கேட்டுக்கிட்டு அதுல ஒரு பேஸ் ரியாக்ஷன் கொடுக்கறதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதும், கிளைமேக்ஸ்ல வந்து இந்த இவங்க உள்ளதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டைலாக் சொல்றதும் பர்ஃபார்மன்ஸா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் மேல ஒரு எரிச்சலை உண்டு பண்ணி நம்மளை வெறுப்பாக்குன ஒரு கேரக்டர் அப்படிங்கிற பட்சத்துல நடிப்பு அப்படிங்கிற கேட்டகரியில நான் வந்து சிங்கமொழிக்கு பாக்குறேன் இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா. அடுத்த டைலாக்ல ஒன்று விட்டு போச்சு லக்கி பாஸ்கர்ல. உன் பேச்சில வந்து ஆணவம் தெரியுது பாரு, ஆணவம் தெரியல, அது வந்து இன்னொன்னு சொல்லுவாரு. அது இந்த இவ சொல்லணும், என்னது பரணி கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னா அப்படி இல்லை, ஐ எம் நாட் பேட் ஜஸ்ட் ரிச்சா, அந்த டைலாக்கோட சேர்ந்து வரும். உன் பேச்சில இவ்வளவு ஆணவம் தெரியுது, ஆணவம் இல்ல அது தைரியம் அப்படின்பாரு. பிஹேவியர்ல இவ்வளவு துமுறு இல்ல துணிச்சல் அப்படின்னு இது மாதிரி அப்படி கண்டினியூஸா போய் நீ ரொம்ப பேடா மாட்டேன், பேட் இல்ல ஜஸ்ட் ரிச் அப்படின்னு அந்த டைலாக்கும் ஒரு முக்கியமான ஒரு டைலாக் இருந்துச்சு. டைலாக்ல எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதுல டைலாக்கா எதுவும் இதுதான் சொல்றாங்க, என்னன்னா லக்கி பாஸ்கரை நன்றி சார் என்ன நம்பினதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, நன்றி சார் என் நம்பிக்கை காப்பாற்றினதுக்கு முதற்கொண்டு அது எல்லாமே நிறைய வரும். அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட்ல, அதையும் சொல்லிடுவோம்.
அப்புறம் போகும் விடம் வெகு தூரம் இல்லை படத்துல கருணாஸ் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ராமநாதன் சொல்லியிருக்காரு. நான் அந்த படம் பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. நான் பார்த்துட்டு சொல்றேன். மற்ற எல்லாத்துக்கும் நிறைய பேர் அது போகும் விடம் வெகு தூரம் கருணாஸ் பர்ஃபார்மன்ஸா பாராட்டினாங்க. அதை சேர்த்து சொல்லிடுவோம் இதுல, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, அந்த நீங்க இப்ப சொன்ன சீன்ல அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சீன்ல அவங்களுக்கு ரிவீல் ஆயிருக்கும் இவர் தான் அக்யூஸ்ட். இல்ல அந்த அதுக்கப்புறம் தான் ரிவீல் ஆயிருக்கும். அந்த சீன்ல இருந்தா ரிவீல் ஆயிருக்கும். எனக்கு சிங்கமொழி நடிக்க வைக்கலாமான்னு கேட்கறப்ப எனக்கு அதனால ஒரு இதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் முனிஷ்காந்த் சொல்லியிருப்பாரு. முனிஷ்காந்த் அருள்தாஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அது சிங்கமொழி பேஸ் ரியாக்ஷன் மாறினா நல்லா இருக்குங்கிறேன். இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற அவருக்கு தெரியாது இல்ல. ஓகே ஓகே, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆமா, நமக்குமே தெரியாது இல்ல. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப நமக்கு வந்து சிங்கமொழி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். எனக்கு அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷத்துக்கேங்கிற அளவுக்கும் இல்லைனாலும் எனக்கு வந்து ஒரு படம் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ்ல என்னன்னா எப்பவும் பண்ற கேரக்டர் எல்லாமே வித்தியாசமான கிடையாது. சிங்கமொழிங்கிறத நம்ம வந்து ஒரு காமெடியா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து எல்லா வகையிலுமே அவர் பேசுறது, அந்த இதுலயும் முக்கியமா அந்த ராசுமதுரம் படங்கள்லாம் அவர் பண்ற சேட்டையெல்லாம் பயங்கரமா இருக்கும். அது போக இவரு எழில் டைரக்ஷனால சிங்கமொழி காமெடி பயங்கரமா இருக்கும். மனங்கொத்தி பறவையா இருக்கட்டும், ஏகப்பட்ட படங்கள், தேசிங்க ராஜாலாம் அப்படிதான் பாத்துக்கிட்டு. ஆமா ஆமா, ரெட்டு மாயாவி அவர் எடுத்தவர் தான். நான் கடவுள் படத்துல நடிச்சிருப்பாரு. நான் கடவுள்ல தான் நடிக்க வந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த இதுல படம் அதாவது மாயாண்டி குடும்பத்தாரெல்லாம் நடிக்க வந்தாரு. நான் கடவுள்லாம் நடிச்சாரு. அதுல இருந்தா ஒரு நடிப்புங்கிறது கொஞ்சம் அவருக்கு வந்தது. பாலாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரு. அந்த ஒரு நடிகரா ஒரு தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு கிடைக்கும்ல, அது மாதிரி ஒரு படமா மகாராஜாவா இருந்துச்சு. அது ஒரு நல்ல ரோலு, நல்ல இது பண்ணாரு. அதனால அவருக்கு ஆனா எப்பவுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து தங்கலான் தான். ஆனா விக்ரம் வந்து கண்டிப்பா பண்ணக்கூடிய ஆள், அவர் மிரட்டி விடக்கூடிய ஆள். ஆளுங்கிறதுக்காக பாராட்டாம இருக்க முடியுமாங்க? உயிரை கொடுத்து நடிச்சிருக்காப்லங்க. அததாங்க சொல்றேன், தங்க பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து அவரு தாங்க கொடுக்கணும். ஆனா அவரை தாண்டி ஒருத்தர் அதாவது சைடு ரோல்ல காமெடி ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. அவரையும் மென்ஷன் பண்றாரு இவரோட ஒபினியன்ல, அதனால தான் அவரையும் மென்ஷன் பண்றாரு. இங்க சூதுகவும் படம் வந்திருக்கு. அது என் தம்பி வந்து நல்லா இல்ல அது மாதிரி போட்டிருக்கான். சூதுகவும் நல்லா இல்லையா படம்? சூதுகவும் நல்லா இருக்கும். சூதுகவும் 2 நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல. நீங்க இப்போ தியேட்டர்ல போய் பார்க்க போறீங்கன்னா அது உங்களோட இப்ப எப்படி இந்த இளையராஜா கன்சர்ட்டுக்கு 20 நேரம் கொடுத்தீங்கல்ல, அப்படி நினைச்சிட்டு வேணா நீங்க அந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அந்த கம்பெனி வந்து காசெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு இதெல்லாம் அனுப்பிட்டு போன் பண்ண அட்டன் பண்றாங்க இல்லைங்க, அது மாதிரி அந்த என்ன சொல்றது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம இருந்தாலே எனக்கு செம்ம கடுப்பாகும். இப்ப நீங்க ப்ரோக்ராம் அப்படி நினைச்சிட்டு போய் பாத்துருங்க. ஷியாம்பிரதர் ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல ஷியாம்பிரதர் ஏதோ கமெண்ட் சொல்ல வந்தாங்க. அதான் ப்ரோ, ஹாரிபிள் பாஸஸ் 2ன்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்திருக்கு. அது யாராவது பாத்துருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அது வந்து பர்னியோட டிபார்ட்மெண்ட். அது ஏன் கேட்டேன்னா சூதுகோம்ல இருந்து கொஞ்சம் சீன்லாம் அதுல இருந்து காப்பி பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஐகானிக் படம் சூதுகோம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இங்க வந்திருக்கு. வெளிநாட்டுல வந்து பொதுவா நாங்க இந்த படம் என்ன படம் லவ்வர் பந்தெல்லாம் போடுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி 1 வீக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா சூதுகவும் இங்க வந்திருக்கு. நான் நேத்து தான் பார்த்தேன். ஆனா எனக்கு அது தெரியல. என் தம்பி பதிவு பார்த்துனா அவன் ஏதோ போட்டிருந்தான். அதனால எனக்கு போலாமா வேணாமான்னு யோசனை ஆயிடுச்சு. மணிமேகலை, நான் இப்ப அவர் தான் தெளிவா சொல்லிட்டார்ல வேணான்னு சொல்லி. இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். நீங்க ஏதோ இன்னொரு படம் வந்துருந்துச்சு உங்க ஊர்ல இருந்து தான் ஒரு மலையாள படம் எதுவும் ரிலீஸ் ஆகுதா? அதுவும் விளம்பரம் வந்துட்டே இருக்கு. ரிலீஸ் ஆகுதான்னு கேட்டா பரோஸ் ரிலீஸ் ஆகுது. அதுவாதான் இருக்கும். வேற என்ன இருக்கு? மார்க்கோ நிறைய கிரௌடா இருந்தாங்க. ஆனா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பக்கத்து சிட்டில வந்து ரிலீஸ் ஆகுது. லீஸ்டால் நீங்க ஒரு சிட்டி இருக்கா, அதுக்குள்ள வந்து இந்த படம் எது ரைஃபிள் கிளப் பர்னி இல்ல, அது அடுத்ததை தாண்டி நமக்கு வந்து நாளையில இருந்து பயங்கரமா கிரிக்கெட் இருக்கு. ட்ரீம் 11 ஃபேன்ஸ் யாராவது இங்க இருக்கீங்களா ஸ்பீக்கர்ஸ்ல? நாளைக்கு பிபிஎல் ஆரம்பிக்குது. ஜனவரி 27 வரைக்கும் இருக்கு. அது போக வந்து சவுத் ஆப்பிரிக்கா T20 வந்து ஜனவரி 9 ஆரம்பிச்சு பிப்ரவரி 8 வரைக்கும் இருக்கு. சாம்பியன் டிராஃபி பிப்ரவரி 19 இருந்து மார்ச் 9 வரைக்கும். அதுக்கப்புறம் மார்ச்ல இருந்து மே வரைக்கும் ஐபிஎல் இருக்கு. நாளைக்கு ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 5 மாசத்துக்கு முரட்டு சம்பவங்களா இருக்கு போல இருக்கு. எத்தனை ஷெட்யூல் இருந்தா என்ன ப்ரோ, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதை ரீச் பண்ணவே முடியல. சரி, நீங்க ஏகேவோட தகவல்கள் சொல்லிட்டீங்களாங்க ஸ்பேஸ் ஆரம்பத்திலேயே? ஸ்டார்டிங்லயே சொல்லியாச்சு. நீங்க எவ்வளவு ப்ரோ சம்பாதிச்சிருக்கீங்க இது வரைக்கும் ட்ரீம் 11ல? அதான் சொல்லிட்டேனே ஸ்டார்டிங்லயே. அதாவது நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதுலயும் ட்விட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இடம். அதுல போய் நான் சம்பாதிச்சதை சொல்லி நான் இனிமேல் இந்த வருஷம் வந்து எனக்கு நிறைய இறக்க விரும்பல. அதனால
சம்பாதிச்சிருக்கேன், லாபம் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்குவோம். கொடுங்க நீங்க 1000 லட்சமா அதான் சொல்றேன். அதெல்லாம் ஐயோ அப்பா லட்சம் சம்பாதிச்சு நான் உட்காந்து 2 மணி நேரம் டெய்லி ஸ்பேஸ் பேச போறேன். ஜாலியா ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு போலாமே. நெருக்கி ஒரு 50,000 60,000 அந்த மாதிரியா சம்பாதிச்சிருக்கேன். ஆனா நீங்க நம்பர் வாங்குறதுக்கு தான் பாக்குறீங்க, விடுங்க அடுத்தது வேலையை பார்ப்போம். அது நான் ஒரு ட்ரீம் லோன் நமக்கு ரொம்ப ஃபேவரட். 7,80,000 பர் இயர். ஆமா அவர் கொடுத்துருக்காரு எனக்கு. இப்ப நான் அவர்கிட்ட வாங்கிறேன் 2026 பிறந்த உடனே இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்கிடுவேன். 7 லட்சம்னா அதுல பாதி மாசத்துக்கு 50 ரூபா. பிரகாஷ் ப்ரோ ஜாலியா வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாரு, இப்படி ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்க மாட்டாரு. உண்மையிலே அதான் ப்ரோ. அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க ப்ரோ. எப்படி சக்சஸ் ஆகிறது? அப்படிதான் ஒரு இதுல ப்ரோ பிரகாஷ் ப்ரோ எனக்கு டீம் தருவீங்களா ப்ரோ கேட்டா? அதாவது நம்ம எப்படி சொல்றது, நான் இப்பெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் மாத்துவேன். இந்த கடைசி ஒரு 10 செகண்ட் வரைக்கும் மாத்துவேன். நான் உங்களுக்கு ஒரு டீம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு அந்த டீம் நான் போடாம நான் கடைசி நிமிஷத்துல நான் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, அது நான் உங்களுக்கு பண்ற துரோகம் மாதிரி. நான் துரோகம் பண்ண விரும்பல. எப்படி இல்ல நான் உங்களோட டீமை சஜஷனா எடுத்துக்கிறேன் ப்ரோ. அதான் சொல்றேன், நான் சொல்றேன் அப்படி கிடையாது. கிடையாது. லைன் அப் விட்டதுக்கு அப்புறமும் நான் கடைசி நிமிஷத்துல நான் வந்து இது அந்த நேரத்துக்கு மைண்ட் செட்னு ஒன்று இருக்கு. நான் எப்படின்னா பல சென்டிமெண்ட் பார்ப்பேன். அதாவது ஸ்டேட்ஸ் மட்டும் பார்க்காம சென்டிமெண்ட்டும் பார்ப்பேன். ஏன் சென்டிமெண்ட் பிரகாரம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போன ஐபிஎல் பார்த்தா சுகுமார் ப்ரோவே ஆச்சரியமாயிட்டாரு. சுகுமார் ப்ரோ நான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு 3 பேர் விளையாண்டோம், ஒரு டீம் போட்டு விளையாண்டோம். அது போடுறப்ப அவங்க வந்து 3 பேர் ஆச்சு. ஏன்னா கடந்த ஒரு 9 மேட்ச் தொடர்ச்சியா நான் வந்து மார்க்கஸ் டோனிஸை வந்து இதா போட்டேன், கேப்டனா போட்டேன். அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி அவன் 8 மேட்சும் தோத்து போயிட்டா 9வது மேட்சும் கேப்டனா போடுறேன். ஆனா ஒரு 9வது மேட்ச் கேப்டனா போட்ட ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தான். நான் அதை வந்து அப்படி பார்ப்பேன். நான் சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டே ஆகாது. நான் பல வகையில் அது வந்து சொதப்பி போடுவேன். ட்ரீம் லோனை பொறுத்த வரைக்கும் பைத்தியக்கார மாதிரி டீம் போடணும், அப்பதான் வந்து அதை வின்னர் ஆக முடியும். நானும் இருந்தேன். நான் வந்து அந்த 9வது மேட்ச் வந்து சிஎஸ்கே மேட்ச் தானே பரணி இருந்ததே மறந்துட்டேன் நான். ஆமா நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்பதான் நம்ம விளையாடணும். ஆமா ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு கிறுக்குத்தனமா வேலை செய்வேன், கடைசி நிமிஷம் மாத்துவேன். ஏன்னா பெரும்பாலான நமக்கு ஒர்க் ஆகும். நான் அது அப்படி செட் பண்றேன். நான் அது உங்களுக்கு செட் ஆகாது. இல்ல ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா நானும் அந்த மாதிரி பண்ற ஆள் தான். ஆனா நான் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த 10 மினிட்ஸ் நான் மாத்த மாட்டேன். ஒன்ஸ் மாத்தினதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் ஆனா 10 மினிட்ஸ் இல்ல அதான் சொல்றேன். நான் கடைசி நேரத்துல மாத்தனால கடைசியா கொடுக்கறது எடுத்துக்கிறேன். சரி பாப்போம். மேபி நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குற டீம் வின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு நான் பாதி வாங்கிடுவேன். இல்ல அதான் ப்ரோ ஹிண்ட் கொடுங்க. பாதி தரலாம் தாராளமா ப்ரோ. உங்களுக்காக தான் ப்ரோ. இல்ல ஹிண்ட் கொடுங்க ப்ரோ. எப்படி ஒரு டீம் எடுக்கிறது அதுக்கு கேட்டேன். ஹிண்ட் எப்படி? இல்ல ஹிண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்படி டீம் போடுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து இந்த ஹிந்திக்காரங்க சொல்ற வீடியோஸ் பார்ப்பேன். ஹிந்திக்காரங்க கொஞ்சம் நம்ம வந்து எப்படின்னா ஜஸ்ட் 49 ரூபா போகுது அப்படிங்கிற நினப்பா போடுவோம். அவங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு 10,000 சம்பாதிக்கணும்டா அப்படின்னு நினைப்பல அவங்க ஒரு தொழிலாவே பண்றாங்க. அதை ஒரு முரட்டு வெறியோட பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற ஸ்டேட்ஸ் பூரா பார்ப்பேன். அது போக ஃபேண்டசி கிரிக்கெட்னு சொல்லி ஒரு ட்விட்டர்ல ஒரு பேஜ் இருக்கு. அவர் வந்து ஒவ்வொரு வீரரோட ஸ்டேட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த ஸ்டேட்ஸ் ஃபுல்லா உட்காந்து பார்த்துருவேன் ஒரு மொத்தமா. அதாவது மொத்தம் ஒவ்வொரு நாளும் பார்க்க மாட்டேன். ஒரு ஐபிஎல் ஆரம்பிக்குது அப்படின்னா ஐபிஎலுக்கு முன்னாடியே ஒரு வீரரோட ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் டீமோட ஸ்டேட்ஸ், இப்படி ஒட்டு மொத்தமா பிரிச்சு கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணிடுவேன். ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணியிருந்தேன்னா ட்ரீம் லோன் அந்த புதுசுல நான் ஒரு நோட்டே போட்டுருவேன். அந்த வருஷத்துக்கு ஒரு ட்ரீம் லோன் நோட்டு போட்டு அந்த நோட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி டீம் போட்டு எழுதி வச்சிருவேன். போட்டு அப்படி இப்போ எப்படி பண்ணுறேன் டோட்டலாக ஸ்டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ முன்னாடி எனக்கு பேர்கள்லாம் நிறைய தெரியாது. பிளேயர்ஸோட பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டங்களால நோட்டு போட்டேன். இப்போ டோட்டலாக நமக்கு ஐபிஎல் பார்த்து நமக்கு வந்து பிளேயர்ஸ் பேர் ஞாபகம் வந்துச்சு. அதனால அந்த நோட்டுக்கான வேலை இல்லை. ஆனால் என்னன்னா இந்த ஸ்டேட்ஸ் அதுக்கப்புறம் என்னோட சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த சென்டிமெண்ட் பிரகாரம் போட்டு டீமை போடுவேன். பெரும்பாலும் நீங்க பணம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜிஎல்ல 47 ரூபா கட்டி ஜெயிக்கிறது போல 27 ரூபா அப்படின்னு சொல்லி ஸ்மால் லீக் கலந்துக்கலாம். 27 ரூபா இன்ட்டு 3 பேர் கலந்துக்கலாம். 27 ரூபா போட்டா 70 ரூபா 77 ரூபா என்னமோ வரும். இந்த 77 ரூபா வருங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் 27 ரூபா போட்ட உடனே ஒரு நாள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அந்த 27 ரூபா நீங்க ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு வச்சுக்கணும். பேசி சொல்றேன், நீங்க எவ்வளவு அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் தனியாக எடுத்துக்கணும். போட்ட காசை நீங்க எடுத்துட்டு லாபத்தில் வச்சு தான் விளையாடணும்னு நினைச்சிட்டோம். எப்பவுமே வந்து நம்ம போட்ட காசு இன்னைக்கு எடுத்து ஜெயிச்சிட்டோம், இன்னைக்கு ஒரு 500 ரூபா போட்டு நம்ம வந்து 1000 ரூபா எடுத்துட்டோம் அப்படிங்கிற இடத்துல அடுத்த நாள் 1000 ரூபா இறக்கிட்டீங்கன்னா நீ ஆபத்தில் போய் மாட்டிக்குவீங்க. இன்னைக்கு ஒரு 500 ரூபா போடுறீங்க அப்படின்னா அந்த 500 ரூபா ஃபர்ஸ்ட் போட்ட காசை நீங்க எடுத்துடணும். எடுத்து உங்க அக்கௌண்ட் கைக்கு வித்ட்ரா பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நேரம் கிடைச்ச லாபத்தை வச்சு இந்த ஐபிஎல் சீசன் நம்ம விளையாட போறோம், என்டர்டைன்மெண்டா வச்சு விளையாட போறோம். அவ்வளவுதான். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க விளையாடணும். விளையாடுகிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த லக்கி பாஸ்கெட்டோட டயலாக் வரும்ல, எப்போ ஆரம்பிக்கிறோன்னு முக்கியம் கிடையாது, எந்த இடத்துல நிப்பாட்டுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த இது நமக்கு பொருத்தமானது. எங்க முடிக்கிறோங்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சி லாபமா ஜெயிச்சுட்டே வரோம் அப்படின்னா ஒரு 10 மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய லாபம் வந்துருக்குன்னா பெரிய காசு அதோட சுருட்டிடணும். சுருட்டிட்டு அதுல திரும்ப ஸ்டார்டிங்ல போட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு 500 ரூபா, அந்த முதலீடு அந்த 500 ரூபா மட்டும் திரும்ப முதலா போட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் இது வந்து நீங்க உங்களுக்கான களம். நான் அப்படிதான் விளையாடுவேன். ஒரு 10 மேட்ச் விளையாடுறேன்னா
ஒரு டெய்லி ஒரு 500 1000 கிடைக்குதா, அந்த 500 வச்சு ஒரு 9 மேட்ச்ல காசு எடுத்து டக்குனு மிச்சம் அதுக்கப்புறம் ஒரு 500 வச்சு திரும்பி ஃபுல் டோர்னமெண்ட் விளையாடுறேன். அது திருப்பி லாபம் வர ஜெயிக்கிறதுக்கான 100% கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அதை விளையாட மாட்டேன், திரும்ப காசு இறக்க மாட்டேன். அப்பதான் நமக்கு வந்து நமக்கு லாபம், அந்த என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் கடைசி வரைக்கும். இல்லைன்னா ப்ரெஷர் கிடைக்கும். நான்லாம் ஒரு தடவை வந்து கோழி கேட்சி விட்டான்னு சொல்லி கோழி மேல இல்லாத காட்டெல்லாம் இறக்கி விட்டேன். ஒரு தடவை கோழி ஒரே ஒரு ரன் அடிச்சிருந்தா, நான் உண்மையாலுமே சொல்றேன், ஒரு ரன் அடிச்சிருந்தா நான் அந்த ஜிஎல்லே இடம், அடுத்த ஒரு ரன் அவன் அடிச்சிருந்தா போதும். அவன் அடிக்காம இருந்தா கூட நான் தப்பிச்சிருப்பேன், அவன் அவுட் ஆயிட்டு போயிட்டான். அது மாதிரி போல நம்ம ஸ்பேஸ் எல்லாம் மிஸ் ஆகும் ப்ரோ. அதான் சொல்றேன். அதனால அதெல்லாம் பல விதிகள் வரும். தூக்கமே வராது. சரி ரைட், இதான் நம்ம பார்ப்போம், அது ஐபிஎல் வரப்ப பார்த்தா. இல்ல ப்ரோ, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இதெல்லாம் இப்போ நீங்க பண்ணது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். நான் அதை இஷ்டகட்டமா ஒரு பைத்தியக்காரத்தை என்ன பண்ண தெரியுமா, ஜிஎல்ல ஜெயிக்கிறவங்களோடலாம் செக் பண்ணி பார்த்தேன் ப்ரொஃபைல்லாம். மோஸ்ட்லி இந்த வடக்கன்ஸு, இந்த சாமி டிபி வச்சிருக்கவங்க, சிவன் பிள்ளையார்னு வச்சிருக்கவங்க தான் வச்சிருந்தாங்க. சரி நாமளும் அந்த மாதிரி வைக்கலாம், அப்படியாவது ஏதாவது லக் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்தேன். அப்படியே வேலைக்கு ஆகல. இல்ல அது சுகன் ப்ரோ, அவங்கலாம் நிறைய டீம் போடுவாங்க, நம்ம ஒரு டீம் தான் போடுவோம். அது டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. சில பேர் ஒரு டீம் போட்டு ஜெயிச்சிடறானுங்க ப்ரோ. 2 மாசம் இல்ல 1 மாசம் தான் ப்ரோ லாகின் ஆயிருக்கும். பார்த்தா ஒரு டீம் தான் போட்டிருப்பான், அதுலயே 1 crore அடிச்சிட்டு போவான், இல்ல 2 lakhs 3 lakhs நமக்கு அதெல்லாம் பெரிய அமௌண்ட் இல்ல. கிறுக்குத்தனமா டீம் போட்டாதான் ஜெயிக்க முடியாது இல்லைல்லாம் அந்த மாதிரி சொல்றதுன்னா அது ஹை ரிஸ்க் ஃபேக்டர். சில பேர் சேஃப் சைடா விளையாடணும்னு பார்ப்பாங்க, சில பேர் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு நினைச்சு விளையாடுவாங்க. ஸோ சரி, உங்க 2 பேரோட ஐடியா எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப வர்ஸ்ட், நான் வந்து இவங்க கூட தான் சும்மா ப்ளே பண்ணுவேன் அவ்வளோதானே தவிர, அதுவும் வந்து என்ன சொல்லலாம், அந்த 5 ரூபா அந்த ஒரு இது, நாங்கள் ஒரு குரூப் அவ்வளோதான் 5 ரூபா போட்டு செப்பரேட்டாக ஒரு ப்ளே பண்ணுவோம். அதில் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணுவேன். பிரகாஷ் ப்ரோ மாதிரி பிக் லீக்லலாம் நான் வந்து ரேர் கேசஸில் தான் வந்து எனக்கு டீமாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் நான் ஜாயின் பண்ணுவேன், இல்லைன்னா நான் ஜாயின் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோ இதெல்லாம் தெரியாது, என்கிட்டலாம் அட்வைஸ் கேட்குற அளவுக்குலாம் நான் சத்தியமாக அந்த இதில் ஒர்த்து இல்லை. பிரகாஷ் ப்ரோ, லக்கி பாஸ்கர் ராம்கி மாதிரி கேக்குறேன் ப்ரோ. லக்கி பாஸ்கர் ராம்கி மாதிரி கேக்குறேன், சரிங்களா? டீம் கொடுங்க, வந்ததுன்னா ஜெயிச்சிடலாம். எவிக்ட் ஆகிட்டாங்களா பரணி ப்ரோ? என்ன ப்ரோ? ஜே ப்ரோ சொல்லுங்க. இல்ல ஜே ப்ரோ சொல்ல வந்தார், சொல்லுங்க. இல்ல பிக் பாஸ்ல தர்ஷிகா அண்ட் சத்யா எவிக்ட் ஆயிட்டாங்க. தர்ஷிகா எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு தெரியல, சத்யா எவிக்டட்னு சொன்னாங்க இன்னைக்கு. ஆமா, சாட்டர்டே எபிசோடு. நாளைக்கு வந்து தர்ஷிகா. நாளைக்கு தர்ஷிகாவா? சூப்பர். சரி, இப்ப எப்படி ப்ரோ போகுது? நான் வந்து விஜய் சேதுபதியை நான் ஃபர்ஸ்ட் வீக் பாராட்டினேன், பயங்கரமா பண்றாரு. எனக்கு இன்னும் புரியலங்க, ஏன் அந்த ரஞ்சித் அவர் உள்ள உட்கார்ந்து இருக்காருன்னு. சத்தியமா விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஒத்துக்கிறேன், பட் அவர் ஹோஸ்டாவே விஜய் சேதுபதி ரொம்ப சலிச்சுக்கிறாரு உங்ககிட்ட பேச. இன்னும் அவர் முழுசா ஒரு சீசன் கூட கம்ப்ளீட் பண்ணல. அவர் எதிர்பார்த்த பதில வாங்க முடியல, ஆனா ரொம்ப சலிச்சுக்கிறாரு ஒரு மாதிரி. எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா என்னன்னா அவர் அதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் எதிர்பார்க்கறது ஒரு பதில், அது வரலன்னா வந்து ஒரு மாதிரி இதாகிறாரு. அதே மாதிரி அதை எப்படியாவது இது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு தோணுது. இப்போ அன்னைக்கு வந்து எனக்கு வந்து பவித்ரா பிடிக்கும், இதுல நான் சீரியஸா சொல்றேன், அவங்கள பிடிக்கும். ஆனா அந்த பொம்மை டாஸ்க்ல வர்றப்போ அவரு பவித்ராட்ட பேசுறப்பெல்லாம் அவரு ஒரு ஆன்சரை எதிர்பார்க்கறாரு, அது வரலன்றப்ப என்னென்னமோ சொல்றாருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் உண்மையில பாவம், அவங்க அழுதுட்டாங்க வேற. அதுக்கப்புறம் இவரு அப்படியே போயிட்டு இருந்தா இவர் பயங்கரமா கெட்ட போயிருவாங்க. தமிழ் வந்து 7வது சீசன்ல தான் கெட்ட போயிருவாங்க. இல்ல ப்ரோ, மாவீரன் ப்ரோ, இப்போ நீங்க சொல்றது ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்க சொல்றீங்க ப்ரோ. பட் ஆனா எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அவர் என்னன்னா கட் அண்ட் ரைட்டா ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கறாரு. யாரா இருந்தாலுமே அவங்கள நியாயப்படுத்ததான் பாப்பாங்க, அவங்க பண்ண தப்ப மலுப்பதான் பாப்பாங்க. அவங்க இவரு நோண்டி எடுத்துட்டு வரணும் அப்படின்றப்ப கொஞ்சம் பொறுமை காக்கணும். அப்படி இல்லைன்னா ஓப்பனா கேட்டுருணும். இவரு அவங்களா எல்லாம் சரண்டர் ஆயிரணும்னு எதிர்பார்க்கறாரு. அவங்க மலுப்புறப்ப அவரு ரொம்ப ஒரு மாதிரி போயிடுறாரு, என்ன இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு. அதனாலதான் ப்ரோ அதை அவாய்ட் பண்ணி அதை அடுத்து தானே போறாரு. அது எனக்கு ஏதோ பெருசா நெகட்டிவா தோணல. சரி, அவர் என்னன்னா ஒரு கரெக்டான கட் அண்ட் ரைட்டான பதில் எதிர்பார்க்கறாரு. இவனுங்க சொல்லிட்டானுங்கன்னா அவரு நீங்க பாருங்களேன், எவனா ஒருத்தன் கரெக்டா சொன்னானா அவனுங்களுக்காக கொஞ்சம் பேசுறாரு. ஆனா கொஞ்சம் பூசி முழுகினாலே சரி ஓகே, உங்கள்கிட்ட தான் அவ்வளோ பெருசா எதிர்பார்க்கல, வச்சிருங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவா நல்லா கேட்டார்ல, புரியலன்னு உட்காந்துருந்தாங்க லாஸ்ட் வீக். இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இவங்க ஷோ பண்றது இந்த வீக்கெண்ட் எபிசோடு வந்து என்ன சொல்ல, 1.5 hours தான், மொத்தமா 3 hours தான் வரும். ஆனா வந்து அவங்க ஷூட் பண்றது வந்து எவ்வளவு நேரம்னு தெரியல. ஸோ நமக்கு எடிட்டட் வெர்ஷனே இப்படி இருக்குன்னா, உண்மையிலே அங்க இருக்கிறப்போ அந்த அன்கட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா இதை விட நிறைய
இது போயிருக்கும்ல. ஸோ அப்போ அதுலயும் மேபி லைட்டா ஃபர்ஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மனோஜ் ப்ரோ இப்பயே கை தூக்கிட்டா ரொம்ப ராஜு ரொம்ப ராஜு ரொம்ப ரொம்ப ராஜு. தெரியாம அவர் கட்டாயி போயிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். அப்பாடா இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வராது, மனோஜ் ப்ரோ கீழே போயிட்டாரு. இல்ல வந்துட்டே கரெக்டா 9 வரைக்கும் போயிட்டாரு. சரி ப்ரோ எனக்கு ப்ரோ நான் நானும் ஒரு அப்படிதான் விஷயம் வந்து நினைச்சேன். என்னன்னா சரி வெளியே போயிட்டு உள்ள வந்தா அக்செப்ட் அவங்க காமிக்காது, அதான் போகும்போதே சொல்லிட்டு போயிட்டேன் நான் பேசுறது யாருக்கும் கேட்கும்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ இது மட்டும் நான் கேட்டுக்கவா? இது மட்டும் யாராவது தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், அடுத்து வேல்பாரி போய்க்கலாம். இந்த விடுதலையில வந்து என்னன்னா சூரிக்கு ஒரு சாங் வரும்ல, லவ் சாங் வரும்ல, அந்த சாங் அப்போ ஒரு தேட்டர்ல ஒரு சீன் வரும்ல. அதுல ஜி வழி நடுகவா இன்னொரு பாட்டு ஃபர்ஸ்ட்லயே வரும், வழிநடுக. அந்த பாட்டுல தியேட்டர்ல வந்து என்னன்னா சூரியும் அந்த பொண்ணும் பாத்துக்கிறப்போ பின்னாடி வந்து என்னன்னா விஜய் சேதுபதி இருப்பாரு கரெக்டா. அது எனக்கு படம் பாக்குறப்ப தெரியல, படம் பார்த்துட்டுலாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இவர் என்னடா இங்க பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் மஞ்சு வாரியரோட. அப்ப என்னன்னா எங்களுக்கு ஒரு மாண்டேஜ் சாங் ஒரு மாண்டேஜ் சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அங்க வந்து என்னன்னா மஞ்சு வாரியர் வந்ததுனாலதான் விஜய் சேதுபதி வந்தாரா, இல்ல விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால ஜஸ்ட் குமரேசன் என்ன பண்றான்றதை மானிட்டர் பண்றதுக்காக என்ன பர்பஸ்க்காக விஜய் சேதுபதி அங்க வந்திருப்பாரு அப்படின்றத 20ஆம் தேதி தியேட்டர்ல வரும். இல்ல 20ஆம் தேதி தியேட்டர்ல உங்களுக்கு தெரியாது இல்ல தலைவா, உங்களுக்கு தெரியாது தலைவா, நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாதுங்க, இதெல்லாம் தெரியாதுங்க. அதுல மஞ்சு வாரியர் பார்ட் 2ல எல்லாம் வருவாங்கன்னு தோணல, அதாவது பார்ட் 2ல இந்த இடத்துல எல்லாம் வருவாங்கன்னு தோணல. அவங்க இவர் விஜய் சேதுபதி கேரக்டர் அங்க வந்திருக்கிறது வந்து இவங்களை பார்க்க வந்திருக்கும். யாருன்னா அவர் சூரியோட லவ் அவருக்கு தெரியும், அதனால குமரேசனோட லவ் தெரியும், அதனாலதான் வந்து குமரேசனை ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க ஆளுங்களுக்கு உத்தரவு போடுவாரு. ஓகேவா? குமரேசன் எதுக்கு பண்ண வேணாங்கிறது அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அதுக்கு ஏற்கனவே டைலாக் சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் இது ஒரு காரணம், மெயின் காரணம். அதுக்காக குமரேசன் எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா குமரேசன் ஏற்கனவே கொலை பண்ற முயற்சி நடக்கும்லங்க, அவர் வேணான்னு சொல்லியிருப்பாரு. காரணம் இதுதான். அதுக்கு மிச்ச மீதியெல்லாம் நம்ம 20ஆம் தேதி பார்த்தலாம் தியேட்டர்ல. ப்ரோ அதே மாதிரி ஒரே ஒரு டவுட், கனெக்ட் பண்ணிட மாட்டானுங்களே. விடுதலை ட்ரைலர்ல சூரி வருவார்ல அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல, ஆனா அந்த சீன்ல இருக்க மாட்டாரு. இல்ல அந்த சீன் மேக்கிங் வீடியோல இருந்தாரு, படத்துல எப்படின்னு தெரியல. இப்ப அவங்க எப்படி காமிக்கிறாங்கன்னு தெரியல, பாப்போம். இல்ல யாருக்காவது ரீவிசிட் பண்ற ஐடியா இருக்கா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்க்கணும் ப்ரோ, பார்க்கணும். இல்ல எனக்கு ரீவிசிட் பண்ணணும் எனக்கு தோணல விடுதலை. ஏன்னா எனக்கு வெற்றிமாறன் படத்துல பவர் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அந்த அளவுக்கு வெற்றிமாறன் படம் மாதிரி இல்லைன்னு தோணுது விடுதலை தான். ஆனா 2 எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரீவிசிட் பண்ணுவேனான்னு தெரியல. G5ல ஃப்ரீ தான் ப்ரோ ஸ்ட்ரீமிங், பாருங்க. நானே நீங்க பார்க்கலாம் தான் இருக்கேன். நான் போட்டா அதுல ட்ரெய்லர் மட்டும் தான் வருது, படம் வரல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. மாவீரன் ப்ரோ சொன்ன மாதிரி விடுதலை 2 ஹைப் கம்மியா இருக்க மாதிரி தான் தோணுது. 1க்கு இருந்த மாதிரி ஹைப் இருக்க மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல 1-ஓட பயங்கரமா பண்ணணும்னு தோணுது. ஹைப் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கண்டிப்பா வந்து அந்த ரிவ்யூஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சோன்னையும் கண்டிப்பா வந்து நல்ல ஒரு இது பண்ணணும்னு தோணுது. 1க்கு வந்து இதோட ஹைப் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆமா ஆமா, அதோட ஹைப்பே வேற. பிரகாஷ் ப்ரோ வேல்பாரி ரீவிசிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ஒரு எபிசோட்ல வந்து என்னன்னா, நான் அந்த பழத்தை மறந்துட்டேன், பாரின்னு சொல்றதுல பரணின்னு சொல்லிருக்கீங்க போல இருக்கு. ஆமா சொன்னாரு இருக்காரு ஒரே ஒரு தடவை சொன்னாரு ப்ரோ. அவர் ஃப்ளோல வந்து ஒரு தடவை சொல்லிட்டாரு, பாரிக்கு பதிலா பரணின்னு சொல்லிட்டாரு. பரணி இல்ல 2 பரணி ப்ரோ நேத்து சொன்ன அந்த கிறிஸ்மஸ் படத்தை நான் பார்த்துட்டு. என்னது ப்ரோ? மாவீரன் ப்ரோ கேட்கல. நீ சொன்ன கிறிஸ்மஸ் படத்தை தான் இன்னைக்கு கலங்காதான் உட்காந்து பார்த்தேன். தி பெஸ்ட் கிறிஸ்மஸ் பேஜென்ட் எவர். ஃபர்ஸ்ட் half an hour மாட்டி விட்டீங்களோ தோணுச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. ஒரு கிட்ஸ் மூவி நல்லா இருந்துச்சு. அப்பாடா, தேங்க்ஸ் ப்ரோ. சரி, அதாவது முன்னாடி கேட்டீங்கல்ல விடுதலை 2 ஏன் ஹைப் இல்லாத மாதிரி தெரியுதுன்னு. என் பாயிண்ட் இது, பட் இது உண்மையா இல்லையாங்கிறதுல எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய பாயிண்ட், என்னோட கெஸ்ஸுங்கிறது என்னன்னா, விடுதலை 1 வந்து சூரிய வந்து ஹீரோ, சூரிய வந்து போஸ்டர்ஸ்ல காமிச்சாங்க, சூரிய வந்து அந்த ஆக்ஷன் சீன் பார்த்தாங்க, சூர்யா அது மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. வெற்றிமாறன் படத்துல சூர்யா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பிரமிப்பு இருந்துச்சு. சூரிய இப்படி பண்ணுவாரா அப்படி பண்ணுவாரா, சூரிய வந்து எப்படி பண்ண போறாரு, ஆக்ஷன் சீன்ல பண்ணுவாரா, பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரா,
வெற்றிமாறன் ஹீரோவா மேட்ச் பண்ணிடுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல அவங்க மேக்கிங் வீடியோ போட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு ஓட்டுல இருந்து சூரி குதிப்பாரு, அவ்வளவு தத்ரூபம், அடே அப்பா சூரி உயிரை பணைய வச்சு இப்படி பண்றாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால சூரிக்கு மேலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. அதனாலேயே ஒரு படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அப்படிங்கிறத டோட்டலா வந்து அவங்க முக்கியத்துவம் பண்றாங்க. ப்ரொமோஷன்ல இருந்து, போஸ்டர்ஸ்ல இருந்து, சீன்ஸ்ல இருந்து, ட்ரைலர்ல இருந்து எல்லாமே விஜய் சேதுபதி சுற்றி தான் இருக்குங்கிறப்ப விஜய் சேதுபதி எப்படி பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். வெற்றிமாறன் படம் இந்த பதவத்திற்கு கதையை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சு போச்சு, கணிச்சு வச்சுக்கோம். அப்படிங்கிறது எல்லாம் விஜய் சேதுபதி சுற்றி இருக்கனால கொஞ்சம் ஹைப் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ் வேர்ட் ஆஃப் மவுத்தை பொறுத்து தான் வந்து எல்லாமே மாறும். இதுதான் வந்து எனக்கு தோன்ற பாயிண்ட். இதுவே இப்பயும் விஜய் சேதுபதியை பதிலாக சிவகார்த்திகேயனை வந்து சாரி அவன் பேர் என்ன, சூரிய வந்து சாரி கோச்சிக்காதீங்க, சூரிய வந்து பேஸ் பண்ணி அதிகமா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஒரு ஹைப் கிரியேட் ஆகலாம். சூரி தான் நமக்கு பார்க்க போறோம் ஹீரோவா, சூரி திரும்ப எப்படி இருக்க போது, பார்ட்ல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஹைப் கிரியேட் ஆகலாம். இதுதான் என் பாயிண்ட், ஜஸ்ட் கெஸ், அவ்வளவுதான். சரி, ஓகேண்ணா. நடுவுல ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, அதுல சிவகார்த்திகேயன் பேர் இருந்துச்சு, அதை படிச்சுக்கிட்டேன், டக்குனு சிவகார்த்திகேயன் சொல்லிட்டேன். பேசிட்டு இருக்கும்போது எந்த மெசேஜும் பார்க்க கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு இது. சரி ரைட், வேல்பாரிக்குள்ள பேர்லாமா? ஒன்னே ஒண்ணு ப்ரோ, ஜிபியூ ஷூட் போயிட்டு இருக்கா நான் மும்பைல, ஏதோ வீடியோ வந்தது. ஆமாங்க, ஹைதராபாத் பேட்ச் ஒர்க் முடிஞ்சு மும்பைல பேட்ச் ஒர்க் போயிட்டு இருந்துச்சுங்க. அது அந்த வீடியோ தான் லீக் ஆயிடுச்சு உங்களுக்கு. மும்பைல லைவ் லொகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னோம் ஹைதராபாத் அல்லது மும்பை, ஹைதராபாத் அல்லது மும்பை, அடுத்து ரெண்டுலயுமே எடுத்துட்டாங்க பேட்ச் ஒர்க். என்ன ப்ரோ அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க, என்ன கதை, ஏதாவது சேஞ்சஸ் வருமா? அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் கிடையாது, விடாமுயற்சி 100% பொங்கல் ரிலீஸ்ங்கிறது உறுதி. என்ன ஒண்ணு, ரெண்டாவது ரிலீஸ் ஆகிற படம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் முடிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போறோம், அடுத்த வாரம் ஷூட்டிங் போக போறாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ. பரணி ரெடியா? ஓகேண்ணா.